ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையும் இரக்கமும் எங்கள் மேல் விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஆண்டவரை நாங்கள் உம்முடைய கரங்களுக்குள்ளாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் உம்முடைய மகிமையை விளங்க பண்ணும் முகாந்தரமாக நீர் எங்களோடு கூட இடைப்படுகிறதை, பேசுகிறதை, நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறதை இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் பிரத்யேகமாக நாங்கள் அறிந்து உணர பிரகாசமுள்ள மனக்கண்களை நீர் எங்களுக்கு திறந்து தந்து நீர் பேசுகிறதை நீர் பேசுகிற வண்ணமாய் நாங்கள் புரிந்து உணரும்படி இரக்கமான வல்லமைகளை தந்து ஆதரிக்க வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரங்களுக்குள் எங்களையும் எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே ஆசீர்வதியும், நீரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பாடல் புஸ்தகத்திலே 2வது பாடல், சாங் நம்பர் 2, 2வது பாடல். நின் பாதம் துணையல்லால் வேறெனக்காருண்டு இயேசுவே என் தேவனே. நின் பாதம் துணையல்லால் வேறெனக்காருண்டு இயேசுவே என் தேவனே. என்னை மீட்டெடுத்து என்னை நிறம் காக்கிறே, என்னை மீட்டெடுத்து என்னை நிறம் காக்கிறே. உம்மை நான் என்றும் மறவே, உம்மை நான் என்றும் மறவே. நின் பாதம் துணையல்லால் வேறெனக்காருண்டு இயேசுவே என் தேவனே. நின் பாதம் துணையல்லால் வேறெனக்காருண்டு இயேசுவே என் தேவனே. நம்பும் நான் சேதங்கள் அடையாமல் என்றென்றும் காத்திடுவே. உம்மையே நம்பும் நான் சேதங்கள் அடையாமல் என்றென்றும் காத்திடுவே. உம்மையை நோக்கிடும் என் கண்கள் ஒருபோதும் தாழ்ச்சி அடைவதில்லை. இயேசுவை நம்பிடுவே, இயேசுவை நம்பிடுவே. நின் பாதம் துணையல்லால் வேறெனக்காருண்டு இயேசுவே என் தேவனே. உம்மாலே சாத்தானை நான் என்றும் ஜெயித்திடவே பலத்தினை அருளுகின்றே. உம்மாலே சாத்தானை நான் என்றும் ஜெயித்திடவே பலத்தினை அருளுகின்றே. உம்மாலே சாத்தானின் சேனையை துரத்தியே ஜெயத்தினை அடைந்திடுவே. இயேசுவே பலப்படுத்தும், இயேசுவே பலப்படுத்தும்.
நின் பாதம் துணையல்ல வேறெனக்காருண்டு இயேசுவே என் தேவனே. ஒரு வழி அடைந்தாலே மறுவழி திறந்திடுவார் என் தேவன் வல்லவரே. ஒரு வழி அடைந்தாலே மறுவழி திறந்திடுவார் என் தேவன் வல்லவரே. இயேசுவை நம்பிடும் என்னையே அவர் என்றும் ஆசீர்வதித்திடுவார். இயேசுவே ஆசீர்வதியும், இயேசுவே ஆசீர்வதியும். நின் பாதம் துணையெல்லாம் வேறெனக்காருண்டு இயேசுவே என் தேவனே. நின் பாதம் துணையல்லால் வேறெனக்காருண்டு இயேசுவே என் தேவனே. என்னை மீட்டெடுத்து என்னை நீதம் காக்கிறீர், என்னை மீட்டெடுத்து என்னை நீதம் காக்கிறீர். உம்மை நான் என்றும் மறவே, உம்மை நான் என்றும் மறவே. நின் பாதம் துணையல்லால் வேறெனக்காருண்டு இயேசுவே என் தேவனே. நின் பாதம் துணையல்லால் வேறெனக்காருண்டு இயேசுவே என் தேவனே. பாடல் புஸ்தகத்திலே 34வது பாடல், சாங் நம்பர் 34, 34வது பாடல். உன் கூடாரத்தை அணுகாமல் காப்பேன் என்றாரே அந்த தேவனே. உன்னோடு இருக்கையில் கலங்குவதேனோ என் மனமே, கலங்குவதேனோ என் மனமே. பாதையே உன் கூடாரத்தை அணுகாமல் காப்பேன் என்றாரே அந்த தேவனே. உன்னோடு இருக்கையில் கலங்குவதேனோ என் மனமே, கலங்குவதேனோ என் மனமே. அன்று வேலியடைத்து காத்த கர்த்தரே, யோபுவை அன்று வேலியடைத்து காத்த கர்த்தரே. உன்னை
உன்னையும் அவர் காத்திட மாட்டாரோ கலங்குவதேனோ என் மனமே கலங்குவதேனோ என் மனமே பாதையே உன் கூடாரத்தை அணுகாமல் காப்பேன் என்றாரே அந்த தேவனே உன்னோடு இருக்கையில் கலங்குவதேனோ என் மனமே கலங்குவதேனோ என் மனமே எலீசா என்னும் தீர்க்கனை அன்று அக்கினி ரதத்தால் காத்தவரே எலீசா என்னும் தீர்க்கனை அன்று அக்கினி ரதத்தால் காத்தவரே உன்னையும் அவர் காத்திட மாட்டாரோ கலங்குவதேனோ என் மனமே கலங்குவதேனோ என் மனமே பாதையே உன் கூடாரத்தை அணுகாமல் காப்பேன் என்றாரே அந்த தேவனே உன்னோடு இருக்கையில் கலங்குவதேனோ என் மனமே கலங்குவதேனோ என் மனமே மோசே என்னும் தாசனை அன்று செங்கடல் பிளந்து காத்தவரே மோசே என்னும் தாசனை அன்று செங்கடல் பிளந்து காத்தவரே உன்னையும் அவர் காத்திட மாட்டாரோ கலங்குவதேனோ என் மனமே கலங்குவதேனோ என் மனமே பாதையே உன் கூடாரத்தை அணுகாமல் காப்பேன் என்றாரே அந்த தேவனே உன்னோடு இருக்கையில் கலங்குவதேனோ என் மனமே கலங்குவதேனோ என் மனமே. பாடல் புஸ்தகத்திலே 39வது பாடல், சாங் நம்பர் 39, 39வது பாடல். அற்புத தேவன் வல்லமை ராஜன் உம் நாமத்தை தினமே போற்றுவேனே. அற்புத தேவன் வல்லமை ராஜன் உம் நாமத்தை தினமே போற்றுவேனே. என் ஜீவியத்தில் நீ நடத்துகின்ற என் ஜீவியத்தில் நீ நடத்துகின்ற அதிசயங்களை நான் எண்ணி எண்ணி அற்புத தேவன் வல்லமை ராஜன் உம் நாமத்தை தினமே போற்றுவேனே. அற்புத தேவன்
வல்லமை ராஜன் உம் நாமத்தை தினமே போற்றுவேனே. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் நீர் செய்திட்டீரே. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் நீர் செய்திட்டீரே. சொல்லி முடியாவும் மாட்சிமையை எண்ணி என்னாவும் உம்மை துதித்திடுமே. என்னாவும் உம்மை துதித்திடுமே. அற்புத தேவன் வல்லமை ராஜன் உம் நாமத்தை தினமே போற்றுவேனே. அற்புத தேவன் வல்லமை ராஜன் உம் நாமத்தை தினமே போற்றுவேனே. நாட்களில் செய்திட்ட நன்மைகள் கோடி கோடியே. பூர்வ நாட்களில் செய்திட்ட நன்மைகள் கோடி கோடியே. உதடுகளின் காலை செலுத்தியே நான் ஸ்தோத்திர பலியை ஏறெடுப்பே. ஸ்தோத்திர பலியை ஏறெடுப்பே. அற்புத தேவன் வல்லமை ராஜன் உம் நாமத்தை தினமே போற்றுவேனே. அற்புத தேவன் வல்லமை ராஜன் உம் நாமத்தை தினமே போற்றுவேனே. கடந்த நாட்களில் கண்ணை போல் கருத்துடனே என்னை காத்திரே. கடந்த நாட்களில் கண்ணை போல் கருத்துடனே என்னை காத்திரே. கனிவுடனே என்னை காத்த உம்மை கருத்தாய் நானும் துதித்திடுவே. கருத்தாய் நானும் துதித்திடுவே. அற்புத தேவன் வல்லமை ராஜன் உம் நாமத்தை தினமே போற்றுவேனே. அற்புத தேவன் வல்லமை ராஜன் உம் நாமத்தை தினமே போற்றுவேனே. என் ஜீவியத்தில் நீ நடத்துகின்ற என் ஜீவியத்தில் நீ நடத்துகின்ற அதிசயங்களை நான் எண்ணி எண்ணி அற்புத தேவன் வல்லமை ராஜன் உம் நாமத்தை தினமே போற்றுவேனே. அற்புத தேவன் வல்லமை ராஜன் நாமத்தை தினமே போற்றுவேனே. சங்கீதங்களின் புஸ்தகம் 121வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வேத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 121. கர்த்தர் இந்த வசனங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக, நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தராகிய உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட சத்திய வேத எழுத்துக்களுக்காக நன்றி. இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து இவைகளுக்கேற்ற சகல நன்மையான காரியங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் ஏற்ற கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனங்கள் எங்களோடு கூட பேசுகிறதை நாங்கள் பிரத்யேகமாய் அறிந்து உணரும்படி பிரகாச மனக்கண்களை திறந்து தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எழுந்து நின்று 121வது சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து நாம் வாசிப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்களில் இருப்ப
பரிசுத்தமானவரே, உங்களில் இருப்பவர் பெரியவரே, பரிசுத்தமானவரே. அவர் காத்திடுவார் என்றும் நடத்திடுவார், அவர் காத்திடுவார் என்றும் நடத்திடுவார். நித்திய காலமெல்லாம் நம்மையே, நித்திய காலமெல்லாம் நம்மையே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே, நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. என் கோட்டையும் மரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவே, என் கோட்டையும் மரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே, நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே, நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீரநடை நடந்திடுவோ, வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீரநடை நடந்திடுவோ. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீரநடை நடந்திடுவோ. ஆமென் ஆண்டவரே. வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீரநடை நடந்திடுவோ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் ஆமென் அல்லேலூயா. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் ஆமென். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறாமே. என்னே ஆனந்தம், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம், நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி
தருகிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் ஆமென் ஆண்டவரே, வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம், நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவி ஆமென் ஆண்டவரே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. கரங்களை தட்டியாமே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அல்லேலூயா 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 பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெயக்கொடி, அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம், அல்லேலூயா. பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெயக்கொடி, அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம், அல்லேலூயா. எங்கள் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். எங்கள் கால் மிதிக்கும் தேசமெல்லாமே என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா
உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். நான் உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் துறந்தீரையா, பரலோகம் துறந்தீரையா. எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமில்லா ஏக்கமில்லா உம் சித்தம் செய்வது தானே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. தேங்க்யூ மை லார்ட். தேவனுக்கு நேராக எங்கள் இருதயத்தின் கதவுகளை நாங்கள் திறக்கிறோம். இந்த நல்ல நாளிலும் கர்த்தாவே, உம் இனிமையான பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ கடந்து வரும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் வருந்தி அழைக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவிலே அசைவாடும் தேவனாய், நீர் எங்கள் நடுவிலே உம்முடைய வாசஸ்தலங்களை ஸ்தாபிக்கும் தேவனாய் எங்கள் நடுவிலே கடந்து வந்து உம் மகிமையை நீர் விளங்க பண்ண வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நல்ல நாளிலும் உம்முடைய இனிமையான பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் உம் நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் கர்த்தருக்கென்று காணிக்கை படைக்கும் நல்லதொரு நேரத்தை நீர் எங்களுக்கென்று உருவாக்கி தந்து எங்கள் காணிக்கையாகிய பலிகளை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற மகிமைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய ஆவியானவரை ஏற்ற கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்து ஆதரிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தரிடத்திலிருந்து அநேகம் நன்மையான காரியங்களை பெற்றிருக்கிறோம். எங்களால் இயன்ற காணிக்கைகளினால் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு பாராட்டுகின்ற இந்த நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு கூட விளங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். எழுந்து நின்று ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை படைக்கிறோம். எனக்கு போதுமே, அன்பில்லாத இந்த உலகத்தில் உந்தன் கிருபை எனக்கு போதுமே, அன்பில்லாத இந்த உலகத்தில் இனி சூழ்ந்து நிற்கும் துயரம் அதிகமே, சுற்றி நிற்கும் பாவம் அதிகமே, நீ சூழ்ந்து நிற்கும் துயரம் அதிகமே. மாயலோகத்தில் நம்பி சார்ந்திட, மாயலோகத்தில் நம்பி சார்ந்திட எங்கும் ஒரு துணையும் இல்லையே.
கிருபை எனக்கு போதுமே. அன்பில்லாத இந்த உலகத்தில் ஆதரவை எங்கு தேடுவே, அடைக்கலத்தை எங்கு நாடுவே. ஆதரவை எங்கு தேடுவே, அடைக்கலத்தை எங்கு காணுவே. வானுலகிலும் பூமி எங்கிலும், வானுலகிலும் பூமி எங்கிலும் உம்மையன்றி யாரை சேருவே. உந்தன் கிருபை எனக்கு போதுமே. அன்பில்லாத இந்த உலகத்தில் இயேசு என்னும் உந்தன் நாமமே என்னை காக்கும் உயர்ந்த அடைக்கலம். இயேசு என்னும் உந்தன் நாமமே என்னை காக்கும் உயர்ந்த அடைக்கலம். இன்ப நேரமோ துன்ப நேரமும், இன்ப நேரமும் துன்ப நேரமும் எந்த நாவு துதிக்கும் உம்மையே. உந்தன் கிருபை எனக்கு போதுமே. அன்பில்லாத இந்த உலகத்தில் உந்தன் கிருபை எனக்கு போதுமே. அன்பில்லாத இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக மீண்டும் உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும் நல்லதொரு நேரத்தை நீர் எங்களுக்கென்று உருவாக்கி தந்து இந்த காணிக்கையாகிய பலிகளின் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் வல்லமை பெரிதாய் விளங்கட்டும். கர்த்தருக்கென்று நாங்கள் படைத்திருக்கிறோம். அதற்கேற்ற மகிமைகளை இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரங்களுக்குள் எங்களையும் எங்களுடைய சகல கர்த்தாவி காணிக்கைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வதியும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். உட்காருவோம். பிடிக்கப்பட்டே அதை மறந்து வாழுகிறே. எதற்காக பிடிக்கப்பட்டே அதை மறந்து வாழுகிறே. ஐயோ கேடு வந்ததே, ஐயோ கேடு வந்ததே. உலகத்தை நேசித்தேன், அழைப்பினை மறந்தேன். உம்மையோ இழந்தேன், நான் உம்மையோ இழந்தேன். எதற்காக பிடிக்கப்பட்டேன் அதை மறந்து
வாழுகிறேன். இருளை மாற்றியே வெளிச்சமாக்கவே அழைக்கப்பட்ட நான் இருளாயினேன். தெய்வமே இறங்குமே, தெய்வமே இறங்குமே, தெய்வமே இறங்குமே. இருளை மாற்றியே வெளிச்சமாக்கவே அழைக்கப்பட்ட நான் இருளாயினே. இருளை மாற்றியே வெளிச்சமாக்கிடும், வெளிச்சமாக்கிடும், என்னை வெளிச்சமாக்கிடும். எதற்காக பிடிக்கப்பட்டேன் அதை மறந்து வாழுகிறேன். எதற்காக பிடிக்கப்பட்டேன் அதை மறந்து வாழுகிறேன். குருடரின் கண்ணை பார்க்க செய்யவே அழைக்கப்பட்ட நான் குருடாயினேன். தெய்வமே இறங்குமே, தெய்வமே இறங்குமே, தெய்வமே இறங்குமே. குருடரின் கண்ணை பார்க்க செய்யவே அழைக்கப்பட்ட நான் குருடாயினேன். குருடர் கண்களை திறந்த தேவனே பார்வை தந்திடும், ஆன்ம பார்வை தந்திடும். குருடர் கண்களை திறந்த தேவனே பார்வை தந்திடும், ஆன்ம பார்வை தந்திடும். எதற்காக பிடிக்கப்பட்டேன் அதை மறந்து வாழுகிறேன். எதற்காக பிடிக்கப்பட்டேன் அதை மறந்து வாழுகிறேன். சாட்சியின் வாழ்க்கை வாழ்ந்து காட்டவே அழைக்கப்பட்ட நான் சாட்சியை இழந்தேன். தெய்வமே இறங்குமே, தெய்வமே இறங்குமே, தெய்வமே இறங்குமே. சாட்சியின் வாழ்க்கை வாழ்ந்து காட்டவே அழைக்கப்பட்ட நான் சாட்சியை இழந்தேன். இழந்து போனதை தேடும் தெய்வமே சாட்சியாக்கிடும், மீண்டும் சாட்சியாக்கிடும். இழந்து போனதை தேடும் தெய்வமே சாட்சியாக்கிடும், மீண்டும் சாட்சியாக்கிடும். எதற்காக பிடிக்கப்பட்டேன் அதை மறந்து வாழுகிறேன். எதற்காக பிடிக்கப்பட்டேன் அதை மறந்து வாழுகிறேன்.
ஒழித்து நன்மைகள் செய்ய அழைக்கப்பட்ட நான் தீமைகள் செய்தேன். தெய்வமே இறங்குமே, தெய்வமே இறங்குமே, தெய்வமே இறங்குமே. தீமையை ஒழித்து நன்மைகள் செய்ய அழைக்கப்பட்ட நான் தீமைகள் செய்தேன். நற்குல திராட்சை உம்மில் இணைந்திட கிருபை செய்திடும், எனக்கு கிருபை செய்திடும். நற்குல திராட்சை உம்மில் இணைந்திட கிருபை செய்திடும், எனக்கு கிருபை செய்திடும். எதற்காக பிடிக்கப்பட்டே அதை மறந்து வாடுகிறேன். எதற்காக பிடிக்கப்பட்டே அதை மறந்து வாழுகிறேன். ஐயோ கேடு வந்ததே, ஐயோ கேடு வந்ததே. உலகத்தை நேசித்தே அழைப்பினை மறந்தே, உம்மையோ இழந்தேன், நான் உம்மையோ இழந்தேன். எதற்காக பிடிக்கப்பட்டே அதை மறந்து வாழுகிறேன். எதற்காக பிடிக்கப்பட்டே அதை மறந்து வாழுகிறேன். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக மீண்டும் உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் துதித்து ஸ்தோத்திரித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் உம்முடைய இனிமையான பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ கடந்து வருகிறதை பிரத்யேகமாய் பிரத்யட்சமாய் நாங்கள் அறிந்து உணர கர்த்தாவே கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளின் ஆழ்ந்த காரியங்களை புரிந்து கொள்ளும்படி பிரகாசமுள்ள மரக்கண்களை நீர் எங்களுக்கு திறந்து தந்து நீர் பேசுகிறதை நீர் பேசுகிற வண்ணம் நாங்கள் விளங்கிக் கொள்ள ஏற்ற வல்லமைகளை நீர் எங்களுக்கு உருவாக்கி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் பரிசுத்தமுள்ளவருடைய இரக்கங்களினாலும் சகல நம்முடைய பிரயாசங்களை ஆண்டவராகிய தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய ஊழியங்களுக்காக தொடர்ந்து நீங்கள் உங்கள் ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறீங்க. கர்த்தர் அதற்கேற்ற மகிமையான காரியங்களை, மகிமையான வல்லமைகளை ஆண்டவராகிய தேவன் உருவாக்கி கொண்டு வருகின்றார். கர்த்தருக்கு சகல கனமும் மகிமையும் என்னென்றைக்கும் சதா சர்வ காலங்களிலும் உருவாக்கப்படுவதாக. இன்னும் நம்முடைய தேவைகள் அநேகம் உண்டு. எல்லா தேவைகளிலும் ஆண்டவராகிய தேவன் போதுமானவராக இருந்து பெரிய நன்மையான காரியங்களை விளங்கப்படும்படியாக தொடர்ந்து நம்முடைய பணிகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். கடைசி கால கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையின் நிலைகளை பற்றிதான தியானத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்து கொண்டு வருகின்றோம். கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 5:14 வாசிக்க கேளுங்கள். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து, தூங்கக்கூடிய நீ விழித்து, மரித்தோரை விட்டு எழுந்திரு, மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரே. கடைசி கால கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையினுடைய நிலை ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறதை போல எழும்பி பிரகாசிக்க வேண்டிய ஒரு நிலை என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. உறக்கத்தின் ஊடாக கடந்து போன கிறிஸ்தவ வாழ்க்கை அநேக காலங்களாக ஆண்டவராகிய தேவனுக்குள் இயக்கமற்ற நிலைகளில் காணப்பட்ட நம்மை கர்த்தராகிய தேவன் இந்த கடைசி காலங்களில் எழும்ப வேண்டும், பிரகாசிக்க வேண்டும் என்கிற வார்த்தையின் அடிப்படையிலே பேச ஆரம்பிக்கின்றார். எழுப்புதலை பற்றி அநேக விதமான காரியங்கள் நமக்கு சொல்ல துவங்க ஆரம்பித்தாலும் இன்ட்ரோடக்ஷனை பெருசாக இருக்கிறதுனால சீக்கிரமா நான் சொல்லி முடிச்சிடறேன். வேதம் சொல்லுகிறதை போல ஆமோஸ் 2:11 படியே தீர்க்கதரிசியான ஒரு எழுப்புதலின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து போக வேண்டும். தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கை என்றால் என்ன? எபேசியர்
கொரிந்தியர் 3 முதல் 6 வரை இருக்கக்கூடிய வசனங்களின் படியே ரகசியங்கள் எல்லாவற்றையும் அறியக்கூடிய அறிவுள்ள தீர்க்கதரிசியாய் எழும்ப வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. கர்த்தருக்குள் காணப்படக்கூடிய பலதரப்பட்ட ரகசியங்களிலே மறைக்கப்பட்ட தேவ ஞானமாகிய ரகசியங்களை நீங்களும் நானும் அறிய வேண்டும். 1 கொரிந்தியர் 2:7 நாம் வாசிக்க முடியும். அந்த தேவனுடைய ஞானம் என்றால் எப்படிப்பட்ட ஞானம்? காலங்களை அறியக்கூடிய ஞானம் என்கிற தலைப்பின் கீழாக எபேசியர் 5:18 படி நாம் வாசிக்க துவங்கினோம். காலங்கள் என்று சொல்லும் பொழுது பலதரப்பட்ட காலங்கள் காணப்பட ஆரம்பித்தாலும் இது நியாய தீர்ப்பின் காலம். கர்த்தருடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு துவங்கக்கூடிய காலம் இது என்கிறதை அறியக்கூடிய அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்கிறதை பற்றி 1 பேதுரு 5:17 நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. நியாய தீர்ப்பிலே பலதரப்பட்ட காரியங்கள் காணப்பட ஆரம்பித்தாலும் அந்தரங்கமான வாழ்க்கையின் நிலைகளை பற்றிதான நியாய விசாரணை எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் வரப்போகிறது என்கிறதை பற்றி ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்க முடியும். அந்தரங்கம் என்று சொல்லக்கூடிய காரியங்களில் பலதரப்பட்ட விஷயங்கள் காணப்பட ஆரம்பித்தாலும் இருதயத்திலே மறைந்திருக்கக்கூடிய அந்தரங்கமான நிலைகளை பற்றி கர்த்தராகிய தேவன் நியாயம் விசாரிக்க போகிறார். சங்கீதம் 44:21 நாம் வாசித்தோம். இனி தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளின் ஊடாக நம்ம கடந்து போறோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது இன்ட்ரோடக்ஷன். இனி ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் முக்கியமான காரியம், ஒவ்வொரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட பிறகு இருதயத்திலே பல விஷயமான பலதரப்பட்ட மாறாட்டத்துக்குரிய காரியங்கள் வர முடியுமா அப்படின்னா கட்டாயம் முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. ஆண்டவராகிய தேவன் எல்லா விதமான நிலைகளை பற்றி தம்முடைய சீஷர்களோடு கூட பேசிக்கொண்டு வரக்கூடிய அந்த இறுதி வேளை, அப்பங்களை தோய்த்து எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வேளை, அவருடைய மனமெல்லாம் கிளேசம் அடைந்திருக்கக்கூடிய ஒரு வேலை, எல்லா விதமான சீடர்கள் அத்தனை விதமான அப்போஸ்தல ஜனங்களும் சீஷர்களும் கூட கர்த்தருக்கு முன்பதாக கலங்கி தவிக்கக்கூடிய ஒரு வேளை. அந்த நேரத்தில் எல்லா விதமான மக்களை பார்த்து உங்களிலே ஒருவன் காட்டிக் கொடுக்க போகிறான் என்கிறதை பற்றி கர்த்தராகிய இயேசு பேசின அந்த நேரத்தில் எல்லா மனுஷர்களுடைய மனமும் கலக்கமடைய துவங்க ஆரம்பித்தது. ஒருவேளை நம்மை குறித்து ஆண்டவராகிய தேவன் பேசுகிறாரா, நம்மை பற்றி கர்த்தராகிய தேவனுடைய காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறதா என்கிறதை பற்றி கலங்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒருவனுடைய மனம் மட்டும் ஏதோ ஒரு காரியங்களை யோசிக்க துவங்க ஆரம்பித்தது. யாருடைய மனம்? யூதாசனுடைய மனம். இந்த ஆண்டவராகிய தேவனை எப்படி நான் காட்டிக் கொடுக்க முடியும்? அப்படி பாருங்க, ஆண்டவராகிய தேவனோடு கூட ஒருமனப்பட முடியாத ஒரு இருதயம். எல்லா விதமான மக்களும் ஆண்டவராகிய தேவன் பேசக்கூடிய வார்த்தைகளை உள் வாங்கிக் கொண்டு கவலையோடும் கஷ்டத்தோடும் வருத்தத்தோடும் வேதனைப்படக்கூடிய அந்த நேரத்தில் இவனுடைய மனம் மட்டும் வேறு ஏதோ ஒரு காரியத்தை யோசிக்கக்கூடிய நிலைகளை உங்களாலும் என்னாலும் தெளிவான விதத்தில் பார்க்க முடியும். அப்படித்தான் ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட நம்முடைய இருதயம் ஆண்டவரோடு கூட ஒருமனப்படுத்தப்பட முடியாத இருதயமாய் அல்லது பலதரப்பட்ட உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்தரங்கமான நிலைகளிலே தேவன் அருவருக்கக்கூடிய காரியங்களை வைத்திருக்கக்கூடிய உள்ளமாய் நம்முடைய உள்ளமும் காணப்பட முடியும். பல விதமான இருதயத்தின் நிலைகளை பற்றி நாம் நம்முடைய தியானத்திலே பார்த்து கொண்டு வந்தோம். இன்றைக்கு குறிப்பாக ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். இந்த கடைசி காலம் என்கிறது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இது யுத்தத்திற்குரிய ஒரு காலம். ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய கைகளையும் என்னுடைய கைகளையும் போருக்கு பழக்குவிக்கக்கூடிய ஒரு காலம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. சங்கீதங்களின் புத்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 144வது அதிகாரத்திலே அதிலே முதலாவது வசனம் ஒரு வார்த்தையை சொல்கிறது, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் பழக்குவிக்கக்கூடிய ஒரு தேவன் என்கிறதை பற்றி. ஆண்டவராகிய தேவன் இந்த கடைசி காலத்திலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் யுத்தத்திலே எழும்ப வேண்டும் என்கிற ஒரு தன்மையை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு தேவனாகவே ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவராகிய தேவன் நடத்தி கொண்டே வரக்கூடிய ஒரு காலகட்டத்தின் ஊடாக கடந்து வருகிறோம். எங்கு பார்த்தாலும் நெருக்கங்கள், கலக்கங்கள், கஷ்டங்கள், வருத்தங்கள், எங்கு பார்த்தாலும் உபத்திரவும், மகா பெரிய போருக்குரிய அந்த ஆயத்தங்கள் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கூட வேதம் நமக்கு சொல்கிறதை போல யுத்தத்தின் ஊடாக அழைக்கும்படியாகவே பழக்குவிக்கப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக ஆண்டவராகிய தேவன் அவனை அழைத்து கொண்டு போகிறார். இப்படி பழக்குவிக்கப்படக்கூடிய மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுடைய இருதயம் எப்படியா இருக்க வேண்டும்? வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையினுடைய அடிப்படையில் ஆண்டவராகிய தேவனோடு கூட நல்மனம் பொருந்தின இருதயமாய் காணப்பட வேண்டும். ஆனால் இந்த கடைசி காலத்திலே காணப்படக்கூடிய நிறைய பேருடைய வாழ்க்கையில யுத்தத்துக்குரிய நிலைகளை பற்றி கேள்விப்படக்கூடிய அந்த நேரத்தில் அவனுடைய இருதயம் எப்படி மாற்றமடைய துவங்க ஆரம்பிக்கிறது? வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். உபாகமங்களின் புத்தகம் 20வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். உபாகமம் 20:3.
இஸ்ரவேலரே கேளுங்கள், இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம், உங்கள் இருதயம் துவண்டு போக வேண்டாம். கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், யுத்தத்திற்கென்று நீங்களும் நானும் பழக்குவிக்கப்பட்டிருக்கின்றோம். யுத்தத்திற்குரிய ஆயத்தத்தில் முதல் ஆயத்தம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை போல சத்துருக்களை பார்க்கிறதற்கு முன்பதாக வரைக்கும் நம்மை அறியாத ஒரு பலசாலியை போல நாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டு. எல்லா விதமான காரியங்களையும் நான் செஞ்சு முடிச்சிடுவேன், எல்லா விதமான வெற்றியின் ஊடாக நான் கடந்து போக முடியும், எல்லா விதமான காரியங்களின் அடிப்படையில் பரிபூர்ணமான நிலைகளை எட்ட என்னால் முடியும் என்கிறதை போல பலதரப்பட்ட வார்த்தைகளை பேசக்கூடிய மக்களாய் காணப்படக்கூடிய நாம் சத்துருக்களை முகமுகமாய் சந்திக்கக்கூடிய நேரங்களில் நம்மை அறியாமல் துவண்டு போகக்கூடிய நிலைகளை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், துவண்டு போகக்கூடிய இருதயம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது உண்டானால் வெற்றியின் காரியங்களை உங்களாலும் என்னாலும் ஒரு நாளிலும் பெற்றுக்கொள்ள முடியாது. சரீரத்தில் ஒருவேளை பலவீனமாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய நினைவுகள் எல்லாம் பலம் நிறைந்ததாய் காணப்பட ஆரம்பித்தா மட்டும்தான் வெற்றியினுடைய அடிப்படையான காரியங்களின் ஊடாக கடந்து போக உங்களாலும் என்னாலும் ஆகும். நிறைய நேரங்களில் இருதயம் என்று அழைக்கப்படக்கூடிய நம்முடைய சிந்தனைகளிலே காணப்படக்கூடிய பலவிதமான மாறாட்டங்களின் நிமித்தமாகத்தான் பல விஷயங்களிலே நீங்களும் நானும் தோற்று போக துவங்க ஆரம்பித்து விடுகின்றோம். நம்மளால் இந்த ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு மகாபெரிய உன்னதமான வலிமைகளை நாம் இழந்து போக ஆரம்பிக்கிறதுனால யுத்தம் வருகிறதற்கு முன்பதாக வரைக்கும் தீவிரம் காண்பிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் கூட யுத்தத்தினுடைய நிலைகளை பற்றி யோசிக்க ஆரம்பித்த மாத்திரத்திலே தன்னை அறியாமல் அவன் தன்னுடைய வாழ்க்கை நிலைகளிலே தோற்று போக துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் இஸ்ரவேல் மக்களை வழி அனுப்பக்கூடிய அந்த நேரத்திலே அவர்களை பார்க்கக்கூடிய அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார், நீங்கள் சத்துருக்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் உங்கள் இருதயம் துவண்டு போக வேண்டாம். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக நீங்கள் கடந்து போகக்கூடிய நேரத்திலே சத்துருக்கள் ஒருவேளை பலசாலியாய் இருக்கலாம், சத்துருக்கள் ஒருவேளை ஆயுததாரியாய் இருக்கலாம், சத்துருக்களுடைய படை மகா பெரிய படையாய் காணப்பட துவங்கலாம், சத்துருக்களுடைய ஆயுதங்கள் மகா பெருக்கமான ஆயுதங்களாய் காணப்பட முடியும், வலிமை பெற்ற சத்துருக்களாய் ஒருவேளை அவர்கள் காணப்பட ஆரம்பிக்கலாம். என்றாலும் கூட அவர்களை பார்க்கக்கூடிய நீங்களும் நானும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே துவண்டு போய்விடக்கூடாது. இந்த துவண்டு போகாது இருக்கக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வந்தால் மட்டும்தான் உங்களாலும் என்னாலும் வெற்றி சிறக்க முடியும். வெற்றியில 2 வகையான வெற்றியை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். ஒன்று, சரீர பிரகாரமாக நீங்களும் யானும் யுத்தம் செய்து நம்முடைய வாழ்க்கையை பெற வேண்டிய ஒரு வெற்றி. அதற்கு முதலாவது ஒரு வெற்றி உண்டு, இருதயத்தில் நீங்கள் அவர்களை வெல்ல வேண்டியது அவசியம். அதுதான் முக்கியமான ஒரு வெற்றி. நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை காணக்கூடிய நேரத்தில் இருதயத்திலே நீங்கள் அவைகளை ஜெயிக்க வேண்டியது அவசியம். இப்படி நீங்கள் ஜெயிக்க பழக ஆரம்பித்தால்தான் வெளியரங்கமான யுத்தத்திலே உங்களாலும் என்னாலும் பரிபூர்ணமான ஜெயத்தின் நிலைகளை எட்ட நம்மால் முடியும். யுத்தத்தில் மகாபெரிய அந்த சண்டைக்குரிய காரியத்தில் 2 விதமான நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதை பார்க்க முடியும். ஒன்று, இருதயத்தின் அளவிலே வரக்கூடிய ஒரு யுத்தம். முதல்ல அந்த யுத்தத்தில் நீங்களும் நானும் பரிபூர்ணமான வெற்றி நிலைகளை எட்ட ஆரம்பித்தால் மட்டும்தான் வெளியரங்கமான யுத்தத்திலே சரியான வெற்றியின் இலக்கை அடைய உங்களாலும் என்னாலும் ஆகும். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், முதல் வெற்றி என்று அழைக்கப்படக்கூடிய அந்தரங்கமான நிலைகளிலே நீங்களும் நானும் வெற்றி பெறக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க வேண்டியது அவசியம். சத்துருக்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் நீங்களும் நானும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே மெய்யாகவே துவண்டு போய்விடக்கூடாது என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இது என்ன? யுத்தத்திலே துவண்டு போகக்கூடிய நிலைகள் என்றால் என்ன? நம்முடைய இருதயம் எப்பொழுது இந்த யுத்தத்தினுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது நம்மை அறியாமல் பயத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது. ஒரு எக்ஸாமினேஷனுக்கு கடந்து போகக்கூடிய மனிதன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுது அவன் அந்த தேர்வை குறித்து அச்சமடைய துவங்க ஆரம்பிக்கிறான் என்றால் சரியான ஆயத்த நிலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தேர்வை பார்க்கக்கூடிய அவனுடைய மனம் படபடக்கிறதை பார்க்க முடியும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அநேகம் விதமான, அதாவது அவனுடைய சொத்து மதிப்புகள் யாவற்றையும் மெய்யாகவே பார்க்கும்படிக்காக இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் வரப்போகிறார்கள் வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய அந்த மக்களை எதிர்கொள்ள முடியாமல் அவனுடைய மனமெல்லாம் படபடக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய வரவு செலவு கணக்குகளில் சரியான காரியங்களை அவன் மெய்யாகவே கை கொள்ளல. ஆகவேதான் அவனை அறியாத பயம். அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, இந்த மாதிரி யுத்தத்திலே துவண்டு போவதற்கு என்ன காரணத்தை ஆண்டவருடைய வேதம் நமக்கு வலியுறுத்த ஆரம்பிக்கிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலைகள் இருக்கிறது உண்டானால்
இவைகளை நீங்களும் நானும் மேற்கொண்டு கடந்து போக வேண்டியது அவசியம். வாசிங்க, யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். ஆயீயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 300 பேரை வெட்டி போட்டார்கள். இஸ்ரவேல் மக்கள் கர்த்தராகிய தேவனுடைய மெய்யாகவே சுதந்திர வீதமாய் கடந்து போறாங்க. கர்த்தராகிய தேவனை தன்னுடைய மகாபிரிய படை வீரனாய் வைத்துக் கொண்டு கடந்து போறாங்க. வெற்றிக்குரிய காரியங்கள் யாவற்றையும் தரக்கூடிய கர்த்தராகிய தேவனுடைய படைகளாய் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போறாங்க. என்றாலும் கூட கானான் தேசத்திலே காணப்படக்கூடிய ஆயி பட்டணத்திற்கு விரோதமாய் கடந்து போகக்கூடிய நேரத்தில், இவர்கள் முன்பதாக கடந்து போகக்கூடிய நேரத்தில் ஆயி பட்டணத்திலே காணப்படக்கூடிய மக்கள் இஸ்ரவேல் மக்களை வெட்டவும் கொல்லவும் துவங்க ஆரம்பித்தார்கள். திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை. ஆயி என்கின்ற பட்டணத்தினுடைய மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். 36 பேரை வெட்டி போட்டார்கள். வாசிங்க. பட்டண வாசலின் வெளி துவக்கி செபாரீம் மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களுடைய இருதயம் இவைகளின் நிமித்தம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தராகிய தேவனை தன்னுடைய சொந்த சம்பத்தாய் வைத்திருக்கக்கூடிய மக்கள் இப்பொழுது ஆயி பட்டணத்திற்கு முன்பதாக நிற்க முடியாமல் தோற்று ஓடினார்கள். வசனத்தில் பார்க்கிறோம், யுத்தத்திலே இதுவரைக்கும் எத்தனையோ அரசர்களை நிர்மூலமாக்கிற இஸ்ரவேல் மக்கள் சின்ன ஒரு தேசத்திற்கு முன்பதாக நிற்க முடியாமல் கடந்து ஓடி போக ஆரம்பிச்சாங்க. வசனத்தில் என்ன போட்டிருக்கு? அவர்களுடைய மனம் தண்ணீராய் கரைந்து போயிற்று. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தராகிய தேவனை அவர்கள் தங்கள் பாவத்தினால் இழந்து போன பொழுது யுத்தத்தை காணக்கூடிய அவர்கள் பயம் கொள்ள துவங்க ஆரம்பித்தார்கள். யுத்தத்தில் எப்ப நம்முடைய மனம் துவண்டு போக ஆரம்பிக்கிறது? உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவிலே பரஸ்பரமான உறவு இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். யுத்தத்திலே உங்களாலும் என்னாலும் வெற்றி பெற முடியாது. யுத்தத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் பரிபூர்ணமான வெற்றியின் நிலையை எட்ட வேண்டும் என்றால் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே காணப்படக்கூடிய ஐக்கியம், அந்த உறவு சரியாய் காணப்பட வேண்டியது அவசியம். இந்த உறவிலே ஏதாகிலும் ஒரு விரிசல் இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், இந்த உறவிலே ஏதாகிலும் ஒரு குற்றம் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், இந்த உறவிலே முன்பு போல ஆண்டவராகிய தேவனோடு கூட பேச என்னால முடியல, கர்த்தருடைய மகிமையை பார்க்க என்னால முடியல, ஜெபத்தில் ஒருமனப்பட என்னால முடியல, ஆவிக்குரிய நிலைகளிலே சரியான காரியங்களை எட்ட என்னால முடியவில்லை என்று சொன்னால், யுத்தம் வரக்கூடிய நேரத்தில் உங்கள் மனமும் என் மனமும் மெய்யாகவே துவண்டு போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இஸ்ரவேல் மக்கள் அதற்கு முன்பதாக செய்யப்பட்ட ஒவ்வொரு யுத்தத்தில் பெரிய கோட்டையாய் காணப்படக்கூடிய எரிகோவினுடைய அலங்குகளை தகர்க்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களுடைய மனம் மெய்யாகவே துவண்டு போகவே இல்லை. கர்த்தராகிய தேவன் யோசுவாவின் மூலமாய் பேச ஆரம்பித்தார். யோசுவா, இந்த ஜனங்கள் யாவரையும் 7 முறை, இந்த இறுதி நாளிலே 7 முறை அந்த கோட்டையை சுற்றும்படிக்காக சொல்லு. ஆண்டவராகிய நான் அவர்களை பார்த்து சொல்லுகின்றேன், அவர்கள் கோட்டையை சுற்றக்கூடிய நேரத்தில் ஒருவரோடு கூட ஒருவர் ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. அவர்கள் கோட்டையை சுற்றி முடித்த பிறகு எல்லாரும் இருந்த இடத்திலே நின்று கொண்டு என் நாமத்தை அவர்களை ஸ்தோத்தரிக்கும்படிக்காக சொல்ல வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை யோசுவா பேசின மாத்திரத்தில் என்னமாய் காரியம் முடிய போகிறது என்று சொல்லி ஆவல் நிறைந்த மக்களாய் எரிகோ பட்டணத்தை சுற்றி வந்த இந்த இஸ்ரவேல் மக்கள் இப்பொழுதோ ஆயி பட்டணத்திலே காணப்படக்கூடிய சின்ன குடிமக்களை எதிர்க்க முடியாமல் தோற்று போய் 36 இஸ்ரவேல் மக்களை இழந்து போனவர்களாய், தண்ணீரை போல கரைந்து போன இருதயம் வாய்ந்தவர்களாய் காணப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த எரிகோவினுடைய அந்த சம்பவத்திலே கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். இந்த ஆயினுடைய சம்பவத்திலே கர்த்தர் அவர்களை விட்டு விலகி போக ஆரம்பித்து விட்டார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய தேவனுக்கும் எனக்கும் இடையிலே காணப்படக்கூடிய சரியான ஐக்கிய உறவு, ஆண்டவராகிய தேவனோடு கூட நான் வைத்திருக்கக்கூடிய சரியான ஐக்கியத்தினுடைய மேன்மை, என் தேவனாகிய கர்த்தரை இன்றைக்கு நான் அழைத்தால் கூட என் தேவனாகிய கர்த்தரினுடைய குரலை கேட்டு இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய வார்த்தைகளின் படியே ஆண்டவராகிய தேவன் வருவாரா? இந்த ஒரு பரஸ்பரமான உறவின் நிலை என் வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் யுத்தத்தின் நிமித்தம் நம்முடைய மனம் சந்தோஷம் அடைகிறதை பார்க்க முடியும். இந்த யுத்தத்தில் கர்த்தர் எப்படிப்பட்ட ஜெயத்தை என்னுடைய வாழ்க்கையிலே தரப்போகின்றார், எதை கொண்டு பரிபூர்ணமான வெற்றியினுடைய நிலைகளை ஆண்டவராகிய தேவன் என்னுடைய கரங்களிலே தரப்போகின்றார். வசனத்தில்
பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் யுத்தத்தின் ஊடாக கடந்து போனாங்க. வேத வாக்கியங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி அங்கு காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய பட்டயங்கள் பட்சித்த ஜனங்களை காட்டிலும் காடுகள் பட்சித்த ஜனங்கள் அதிகமாயிருந்தார்கள். கர்த்தர் எப்படியெல்லாம் யுத்தங்களை செய்ய ஆரம்பித்தார். சில ஜனங்களை துரத்தும்படிக்காக வண்டுகளையும் குளவிகளையும் ஆண்டவராகிய தேவன் அனுமதிக்க துவங்கினாராம். மகா பெரிய நட்சத்திர அயனங்கள் அவர்களோடு கூட போரிடும்படியான காரியங்களை கர்த்தர் உருவாக்கக்கூடிய அந்த நேரத்திலே யுத்தத்திலே மக்களுடைய மனம் பூரிக்க துவங்க ஆரம்பித்தது. கர்த்தர் இந்த யுத்தத்திலே எப்படியெல்லாம் வெற்றியை தரப்போகின்றார், எதன் மூலமாக வெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே மகா பெரிய உன்னதமான நிலைகளை எட்டக்கூடிய காரியங்களை உருவாக்கி தரப் போகின்றார். காரணம், தேவன் நம்ம கூட இருக்கக்கூடிய வரைக்கும் எந்த விஷயத்திலும் உங்களுக்கும் எனக்கும் பயமே வருகிறது இல்லை. கர்த்தர் என்னோடு கூட இருக்கக்கூடிய வரைக்கும், கர்த்தர் யுத்தத்திலே ஆண்டவராக தேவன் ஜெயபலமாய் கடந்து போகக்கூடிய அந்த காரியங்கள் இருக்கக்கூடிய வரைக்கும் என்னுடைய மனமும் உங்களுடைய மனமும் துவண்டு போகிறதே இல்லை. எப்போ நம்முடைய மனம் துவண்டு போக ஆரம்பிக்கிறது, தேவனை எங்காகிலும் நான் என் வாழ்க்கையிலே தொலைத்து போட்டிருக்கிறது உண்டானால், தேவனை எங்காகிலும் நான் என் வாழ்க்கையிலே இழந்து போயிருக்கிறது உண்டானால், ஏதாகிலும் ஒரு குற்றத்தை செய்ததினால் என் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய எல்லா விதமான நிலைகளை தாண்டி கடந்து போகக்கூடிய அந்த நிலைகளை நான் எட்டியிருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், சிம்சோன் ஆண்டவராகிய தேவனோடு கூட இருந்த அந்த காலத்திலே சிங்கத்தை கிழித்து போடக்கூடிய சிம்சோன், பெலிஸ்திய ஜனங்களுக்கு சிம்ம சொப்பனமாய் விளங்கின அந்த சிம்சோன், எல்லா விதமான மக்களும் சிம்சோனுடைய மகா பெரிய பலத்தை கண்டு பயமடையக்கூடிய வல்லமை பெற்றவனாய் காணப்பட்ட சிம்சோன், கர்த்தரை சிம்சோன் இழந்து போனான். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி பெலிஸ்திய ஜனங்களுக்கு அவன் வேடிக்கை பொருளாய் மாற்றப்பட துவங்கினான். நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் உங்க கூட என் கூட இருக்கக்கூடிய வரைக்கும் தான் உங்களாலும் என்னாலும் எதையும் சாதிக்க முடியும். எந்த காரியம் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும் தேவனை உன்னை விட்டு மெய்யாகவே இழக்க கொடுக்கும்படியான காரியங்களை உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அனுமதியாதிருக்க பார்க்க வேண்டியது அவசியம். எங்கே ஆண்டவராகிய தேவனை நான் இழந்து போய் விடுவேனோ, எங்கே ஆண்டவராகிய தேவனுடைய பிரசன்னம் என்னை தாண்டு கடந்து போய் விடுமோ, ஒவ்வொரு நாளும் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிறதை நான் என் வாழ்க்கையை உறுதிப்படுத்திக் கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால், எத்தனை யுத்தங்கள் வரட்டும், எத்தனை காரியங்கள் வரட்டும், தாவீது பக்தன் தன்னுடைய சங்கீதத்தில் எழுதுகின்றார், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாயவும் உம்மாலே ஒரு மதிலை தாண்டவும் என்னால் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உம்மால் ஒரு சேனைக்குள் பாயலாம், நீர் இல்லை என்றால் சேனை என்மேல் பாய்ந்து விடும். அது அர்த்தம். உம்மால் ஒரு மதிலை தாண்டலாம், ஒருவேளை நீர் இல்லை என்று சொன்னால் மதிலை தாண்டி அந்த மதிலுக்குள்ளாக காணப்படக்கூடிய பட்டணத்தை ஜெயிக்க என்னால் முடியாது. ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, கர்த்தரை எந்த காலத்திலும் இழக்காதிருக்க பார்க்க வேண்டியது அவசியம். யுத்தத்தில் எப்ப நம்முடைய மனம் துவண்டு போக ஆரம்பிக்கிறது, இஸ்ரவேல் மக்களுடைய மனதை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, அவர்களுடைய மனம் தண்ணீராய் கரைந்து போய்விட்டது. ஏனென்றால் இத்தனை நாட்கள் பரியந்தம் ஜெயபலமாய் காணப்பட்ட கர்த்தர், இத்தனை நாட்கள் பரியந்தம் அந்த மக்களுக்கு தேவையான சகலவிதமான ஆலோசனைகளை தந்த கர்த்தர், இத்தனை நாட்கள் வரைக்கும் ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள அந்த வழிநடத்தக்கூடிய காரியங்களை பெற்றுக்கொண்ட அந்த மக்கள் கர்த்தராகிய தேவனை தொலைத்து போட ஆரம்பித்த உடனே நிற்கதியாக்கப்பட துவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே துவண்டு போகக்கூடிய இருதயத்தை சாத்தான் எப்படி உருவாக்க ஆரம்பிக்கின்றான்? முதல் வழி, உனக்கும் கர்த்தருக்கும் இடையிலே காணப்படக்கூடிய அந்த கனெக்ஷனை எப்படி கட் பண்ணலாம், அப்படிதான் அதுதான் அந்த பிசாசனுடைய முதல் வேலை. எதை ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளையாகிய உன்னுடைய மனதிலே மெய்யாகவே உட்பிரவேசிக்க செய்ய ஆரம்பித்தால் உன் தேவன் உன்னை தாண்டி கடந்து போய் விடுவார். சாத்தான் யோசிக்கிறான், தந்திரமான வழிமுறைகளை ஆலோசனை பண்ணி பார்க்க ஆரம்பிக்கின்றான். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள் எந்த காலத்திலும் கவலையே படக்கூடாது. அதுதான் வசனம் போட்டிருக்கு. கர்த்தராகிய தேவன் உங்களை விசாரிக்கக்கூடியவளாக இருக்கிறபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கவலைப்படக்கூடாது. கவலைப்படக்கூடிய காரியங்களை ஆண்டவராகிய தேவன் வெறுக்கிறேன்னு சொல்கிறார். அப்ப இந்த பொல்லாத பிசாசு என்ன செய்கின்றான்? உங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையிலே ஏதாகிலும் ஒரு சண்டையை உருவாக்க வேண்டும் என்றால் தேவையற்ற கவலைகளை உங்கள் மனதின் ஆழத்திலே விதைக்க ஆரம்பித்து விடுகின்றான். எதிர்காலத்தை பற்றிதான கவலை, நிகழ்காலத்தை பற்றிதான கவலை, வருங்காலத்தை பற்றிதான கவலை, கடந்த காலங்களை பற்றிதான கவலை, இப்படி பலதரப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கக்கூடிய பொல்லாத பிசாசானவனுக்கு என்ன தேவையான காரியங்களுக்காக இவைகளை அனுமதிக்கிறான் என்று சொன்னால், நீங்கள் ஆண்டவராகிய தேவனை வழியிலே தொலைச்சிடணும்.
ஆண்டவராகிய தேவனுக்கு உங்களுக்கு இடையிலே காணப்படக்கூடிய அந்த ஐக்கியத்தின் உறவை நீங்கள் இழக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் யுத்தத்திலே உங்களாலும் என்னாலும் நிற்க முடியாது என்கிறது பிசாசுக்கு தெரியும். ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல எந்த நிலையாய் காணப்பட ஆரம்பித்தாலும் என் தேவனாகிய கர்த்தரை என்னோடு கூட வைத்துக் கொள்ள நான் பழக்கக்கூடிய ஒரு மனிதனாய் காணப்பட வேண்டியது அவசியம். என் தேவனை எந்த காரியத்திலும் இழக்காதிருக்கக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடியவனாய் நான் என்னை மாறப்பண்ண ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த கடைசி கால ஓட்டத்தில் சரியான காரியங்களை இலக்கை எட்ட என்னால் ஆகும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. எப்ப ஆண்டவராகிய தேவனை நான் என் வாழ்க்கையை இழக்க ஆரம்பிக்கிறேன் என்று பாருங்கள். எப்பொழுது நம்முடைய உள்ளம் துவண்டு போக ஆரம்பிக்கிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 10, 11 ஆகிய வசனங்களை நிதானம் வாசிங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 10, 11 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. கொஞ்சம் நிதானமா வாசிங்க. பின்னும் அந்த பெலிஸ்தன் நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நான் நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு அவன் சொல்லிக் கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயமடைய துவங்க ஆரம்பிச்சாங்க. கர்த்தருடைய வேதம் இரண்டாவது காரியத்தை நமக்கு சொல்லுகிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே யுத்தங்களை பார்க்கும்போது இருதயம் துவண்டு போகிறதற்கு என்ன காரணம்? இரண்டாவது விஷயம், வேதம் சொல்கிறதை போல ஆண்டவராகிய தேவன் பேரில் வைக்கக்கூடிய விசுவாசம் குறைஞ்சு போயிருச்சு. சவுலினுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவன் தன்னோடு கூட இருக்கிறார். ஒரு சாதாரணமான குப்பையிலே காணப்பட்ட சவுலை, எந்த விதமான மக்களாலும் ஆகாதவர் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய சவுலை அரசாங்கத்தின் மகாபெரிய அதிபதியாய் உருவாக்கின கர்த்தர், எல்லா யுத்தங்களையும் செய்யும்படியான வல்லமைகளை தந்த கர்த்தர், இப்ப இந்த சவுலுக்கு கர்த்தராகிய தேவனை நம்ப முடியாம போயிடுச்சு. ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை இழக்கும்படியாக பொல்லாத பிசாசின் ஆவிகள் அவனுடைய ஆவிக்குரிய நிலைகளை மேற்கொள்ளும்படிக்காய் கடந்து வந்த பொழுது வேதத்திலே வாசிக்கிறதை போல அவனுடைய மனம் அவிசுவாசத்தின் ஊடாக கடந்து போக துவங்கிற்று. பெலிஸ்தியன் பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்கக்கூடிய ராஜாவாகிய சவுல், உங்களுக்கு நல்லாவே தெரியும், எந்த ஒரு மனிதனை எல்லா விதமான ஒரு ஜனக்கூட்டம் அரசனாக ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் அவன் தன்னுடைய உடல் வலிமையை ஜனங்களுக்கு முன்பதாக நிரூபித்து காண்பிக்க வேண்டும். தன்னுடைய மன வலிமையை எல்லா மக்களுக்கு முன்பதாக நிரூபித்து காண்பிக்க வேண்டும். தன்னுடைய எல்லா விதமான பொக்கிஷங்களை காரியங்களை நிரூபித்து காண்பிக்க வேண்டியது அவசியம். இப்படிப்பட்ட ஒரு மனிதனைத்தான் ஜனங்களை ஆளக்கூடிய அதிபதியாய் மக்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இத்தனை காரியங்களை பெற்றுக்கொண்ட சவுல் ராஜா ஒரு சாதாரணமான ஒரு தனி மனிதனுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய நேரத்தில் சவுல் தன்னுடைய உள்ளத்திலே பயமடைய துவங்க ஆரம்பித்தார். இதுல 2 பயத்தை பார்க்கலாம். 1 இஸ்ரவேல் மக்கள் படக்கூடிய பயம், 2 சவுல் பயப்படக்கூடிய பயம். இந்த 2 பயத்துல எது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, இஸ்ரவேல் மக்கள் ஒருவேளை கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை பற்றி அறியாதிருக்கக்கூடிய மக்களாக இருக்கலாம். ஆனால் சவுல் தன் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய தேவனை அறிந்தவனாய் காணப்பட்டவன். ஆண்டவராகிய தேவனே அவனை அழைப்பிக்க துவங்க ஆரம்பித்தார். அவரே அவனை மெய்யாகவே அரசாட்சியிலே கொண்டு போய் நிறுத்த துவங்க ஆரம்பித்தார். அவரே அவனுக்கு எல்லா விதமான யுத்தத்துக்குரிய காரியங்கள் யாவற்றையும் கற்பித்து தர துவங்க ஆரம்பித்தார். இரத்தத்தை சிந்தக்கூடிய மகாபெரிய வலிமை பெற்ற அரசனாய் ராஜாவாக சவுலை உருவாக்கினது கர்த்தராகிய தேவன். எல்லா விஷயங்களையும் அறிந்திருக்கக்கூடிய சவுல் இப்பொழுது ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்க முடியாமல் அந்த மகாபெரிய உடல் வலிமையிலே காணப்படக்கூடிய பெலிஸ்தியனுடைய வார்த்தைகளை கேட்டு பயமடைய துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இரண்டாவது விஷயம், நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய இரண்டாவது பெரிய பிரச்சனை, இருதயம் துவண்டு போகிறதற்கு இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் தீர்க்க, அவைகளை விட்டு உங்களை விடுதலையாக்க உங்கள் தேவனாகிய கர்த்தரால் ஆகும் என்கிற நம்பிக்கையை எப்ப நீங்க இழக்கிறீங்களோ அப்ப உங்களுடைய உள்ளம் உங்களை அறியாமல் துவண்டு போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கங்க, எல்லா விஷயங்களையும் மாற பண்ணவும், எல்லா அதிகாரமான காரியங்கள் யாவற்றையும் நிர்மூலப்படுத்தவும் நீங்களும் நானும் விசுவாசிக்கக்கூடிய தேவனால் ஆகும் என்கிறதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். மகாபெரிய ராணியாய் காணப்பட்ட பிளடி மேரி என்று அழைக்கப்படக்கூடிய இரத்த மேரி, ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள ஊழியங்களை செய்த ஏராளமான ரட்சிக்கப்பட்ட ஆண்டவராகிய தேவனுடைய சபை அந்த போதகர்களை வெட்டி கொண்டு போட்ட மகாபெரிய அரசி.
ஒரு நாள் அவருடைய ராஜ்யத்தின் எல்லையில் தொலைதூர பட்டணமாய் காணப்படக்கூடிய ஒரு பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சபை போதகர் இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரசங்கம் பண்ணுகின்றார். பிரசங்கம் பண்ணக்கூடிய நேரத்தில் விசுவாசத்தை பற்றி பேசுகின்றார். கர்த்தராகிய தேவன் எதையும் செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர் என்கிறதை பற்றி பேசுகிறார். பேசக்கூடிய நேரத்தில் அவர் சொல்லுகின்றார், ஆண்டவராகிய தேவன் நினைத்தால் இந்த அரசினுடைய அரசாட்சியும் ஆண்டவராகிய தேவனால் மாற பண்ண முடியும். அந்த அரசினுடைய எல்லா விதமான காரியங்களை அழித்து போட ஆண்டவராகிய தேவனால் ஆகும் என்கிறதை பற்றி பேச ஆரம்பித்தார். உங்களுக்கே தெரியும், எப்போவுமே ஒரு காரியத்தை பேசுகிறதற்கு முன்பதாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு பாத்திரவான்களான்னு சொல்லி பார்த்துட்டு பேசணும். இப்போ நம்ம மாட்டுக்கு வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேச ஆரம்பிக்கிறது உண்டானால் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு 4 பேர் இந்த வார்த்தை கொண்டு அப்படியே கொண்டு போய் அங்கே அந்த அரசிட்டே கொண்டு போய் போட்டு கொடுக்குறதை பார்க்க முடியும். அது இன்னைக்கு நேற்று மாத்திரமில்ல, அந்த காலத்தில் அதுதான். இன்றைக்கு இப்போ கொஞ்சம் வருஷத்திற்கு முன்பதாக அருமையான சகோதரன் மோகன் சிலாசரசனுடைய அந்த ஒரு ஐக்கிய கூட்டத்தில் அவர் பேசின அந்த காரியத்தை வீடியோ எடுத்து அதை வந்து இந்த யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க. அதில் அவர் பேசியிருக்கக்கூடிய சில வார்த்தைகளை வைத்துக்கொண்டு இந்து முன்னணியிலே காணப்படக்கூடிய மக்கள் அத்தனை பேர் எந்திரிச்சிட்டாங்க. எல்லா விதமான மக்களும் போருக்குரிய காரியங்களை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி போட்டு கொடுக்கக்கூடிய நிலைகள் இந்த நாட்கள் மட்டுமில்ல, அந்த காலத்திலும் உருவாக்கப்பட ஆரம்பித்ததை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். இந்த மாதிரி அரசினுடைய காரியத்திலே சேர்ந்திருக்கக்கூடிய சில பேர் அரசாங்கத்துக்கு விரோதமாக இந்த சபை போதகர் பேசிவிட்டார்னு சொல்லிட்டு இந்த அரசிக்கு தகவல்கள் யாவற்றையும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அரசுக்கு வந்துச்சே கோபம். நான் அநேக விதமான ஊழியக்காரருடைய இரத்தத்தை சிந்தக்கூடியவள், என்னுடைய இத்தனை விதமான வல்லமைகளை தெரிந்திருக்கக்கூடிய ஒரு மனுஷனாய் காணப்பட ஆரம்பித்தாலும் தைரியமாய் எனக்கு விரோதமாய் வார்த்தையை பேசியிருக்கிறானே, அவனை பிடித்து இழுத்து கொண்டு வர வேண்டும் என்கிறதை பற்றி அந்த அரசியால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த வார்த்தைகளை பேச ஆரம்பித்தாங்க. உடனே அங்கிருந்து அந்த தகவல்கள் எல்லாம் கடந்து போனது. தொலைதூர பட்டணம், அதாவது இவங்க ஆட்சி பண்ணக்கூடிய அந்த ஆட்சியினுடைய எல்லையிலே காணப்படக்கூடிய பட்டணம் வச்சுக்கோங்க. அங்கேருந்து இப்போ இருக்கிற மாதிரி பஸ்லையோ அல்லது ட்ரெயின்லையோ அல்லது வந்து ஃப்ளைட்லையோ ஏறி வரக்கூடிய வசதியெல்லாம் கிடையாது. குதிரையில் தான் ஏறி வர வேண்டும். குதிரையில் ஏறி அங்கேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வராங்க. வரக்கூடிய நேரத்தில் இந்த சபை போதகருக்கு எந்த விதமான அச்ச உணர்வுமே கிடையாது. கூட வரக்கூடிய அந்த எல்லா விதமான சோல்ஜர்ஸும் கேட்குறாங்க, எந்த பயமுமே கிடையாதா? எங்களுடைய அரசியலை பற்றி உங்களுக்கு தெரியாதா? கொஞ்சம் காலதாமதம் ஆக்கப்படுகிறது உண்டானால் எங்களுடைய கழுத்தையே அந்த அம்மா வந்து வாங்கி போட்டுருவாங்க. நீங்கள் இவ்வளவு சந்தோஷமாக வருகிறீர்கள் என்று சொல்லி கேட்ட பொழுது, கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளை நான் அறிவிச்சிருக்கிறேன். கர்த்தர் எதை செய்ய நினைத்தாலும் அதை தடுக்க முடியாது. ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமாக இருக்கிறது உண்டானால் அந்த அரசியே ஆண்டவராகிய தேவன் நிர்மூலமாக்கக்கூடிய வல்லமை பெற்றவராய் விளங்க முடியும். அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. பாருங்க, இந்த ஒரு காரணத்துக்கு தான் உங்களை வந்து நாங்கள் வந்து அதாவது அந்த அரசுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்தும்படிக்காய் கூட்டிட்டு வரோம். திரும்பவும் அதே விதமான வார்த்தை பேசுகிறேன்னு சொல்லி இவனை விடக்கூடாதுன்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. கூட்டிக் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் ஊர் எல்லைக்கு பக்கத்திலே வரக்கூடிய நேரத்திலே ஒரு செய்தி ஒன்றை அவர்களுடைய செவிகள் கேட்டது. என்ன செய்தியை கேட்டாங்க அப்படின்னா, அந்த அரசாங்கத்திலே நேற்றைக்கு இரவிலே மகா பெரிய ஒரு குழப்பம் உருவாக்கப்பட்டு அந்த அரசியினுடைய குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் எழும்பி அந்த அரசியை இரவோடு கூட இரவாக கொன்று போட்டுட்டாங்க. காலையில் வரக்கூடிய நேரத்தில் அந்த எல்லைக்குள்ளே உள்ள வரக்கூடிய நேரத்தில் ஒரு செய்தி ஒன்று கேள்விப்பட ஆரம்பித்தார்கள். அரசு செத்து போயிட்டா. இப்போ அநேக விதமான கிறிஸ்தவர்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்துருச்சு. இப்பொழுது அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா போதகர்களையும் விடுதலையாக்கப்படக்கூடிய நிலைகளை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அந்த மனிதன், ஆண்டவராகிய தேவனுடைய மனிதன் கூட இருக்கக்கூடிய சோல்ஜரை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டார். பார்த்தீங்களா, நான் சொன்னேன் பாருங்க, ஆண்டவராகிய தேவன் ஒரு காரியத்தை நினைவிலே வைக்கிறது உண்டானால் அதை தடுக்க எவனாலும் முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நீங்களும் நானும் நம்பிக்கையை இழக்க ஆரம்பிச்சிடும். பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய நேரத்தில், கஷ்டங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில், கோலியாத்தை பார்த்த அந்த சவுல் ராஜா எப்படி தன்னுடைய மனதிலே பயம் கொள்ள ஆரம்பித்தான் என்று பாருங்கள். மற்றவங்க பயம் கொண்டா கூட பரவாயில்ல, ஆனால் அரசிலே காணப்படக்கூடிய ஒரு மனிதன், ஆண்டவராகிய தேவனால் நியமனம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய மனுஷன், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த வார்த்தையினுடைய அடிப்படையிலே பேச வேண்டும் என்றால், சவுலை விட்டுருங்க, உங்களை பற்றி நான் இப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆண்டவராகிய தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கர்த்தருடைய ஆவினால் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய நீயும் நானும் பிரச்சனையை குறித்து கவலைப்படுகிறது எப்படி? கர்த்தர் அதை தான் கேட்கிறார். கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது? சவுல் கவலைப்படுறார், பரவாயில்ல. அங்கே காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான மக்களும் கவலைப்பட ஆரம்பிச்சாங்க, பரவாயில்ல. ஆனால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியின் நிறைவை பெற்றிருக்கக்கூடிய நீயும் நானும் அநேக விதமான பிரச்சனைகளை குறித்து கவலைப்படுகிறது எப்படி?
அந்த பிரச்சனை பூதாகரமாய் கடந்து வர ஆரம்பித்தாலும் அவைகளை மேற்கொள்ளும் கர்த்தர் உன்னோடும் என்னோடும் இருக்கிறாரே. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய அவிசுவாசம் இருதயத்தை துவண்டு போக செய்யக்கூடிய அந்த தன்மைகளை உருவாக்க ஆரம்பித்து விடுகிறது. எவைகளை பற்றி நீங்களும் நானும் நம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகின்றோம். ஒருவேளை நம்முடைய கைகளுக்கு உட்படுத்தப்படக்கூடிய செயல்கள் என்று சொன்னால் எளிதாக விசுவாசிக்க நம்மால் ஆகிவிடும். இந்த காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால், இந்த காரியத்திற்கு உரிய பண வசதியெல்லாம் என் கையில் இருக்கிறது, இதை எளிதாக என்னால் மேற்கொள்ள முடியும் என்கிற ஒரு நிலை வருகிறது உண்டானால், உங்களை அறியாத விசுவாசம் உங்களுக்குள் பற்றி எரியும். ஆனால் எந்த காரியமே இல்லாது இருக்கக்கூடிய நிலைகளிலே ஆண்டவராக தேவன் உங்களுக்காக காரியங்களை செய்வார் என்று சொல்லக்கூடிய நிலைகளை நம்ப உங்களாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்பதாக ஆழ்வான் துலுக்கப்பட்டி என்கின்ற ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனிதர் என்னோடு கூட பேசி கொண்டு வர ஆரம்பித்தார். சபை ஊழியத்தில் நான் ஊழியத்தின் காரியத்தில் ஊடாக கடந்து போனேன். ஆனால் அந்த சபையில் எனக்கு விரோதமான நிறைய பிரச்சனைகள் உருவாக்கப்பட ஆரம்பித்தனால சபையை விட்டு நான் இப்போ வெளியே வந்துட்டேயா. கர்த்தருடைய கிருபையினால் ஒரு நல்ல ஒரு சபை நான் கட்ட வேண்டும். என்னை நம்பி ஒரு கூட்டம் மக்கள் வெளியே வந்துட்டாங்க. அவங்கள வச்சு நான் ஆராதனை பண்ணும்படிக்காக ஒரு நல்ல ஒரு சபையை கட்ட வேண்டும். நீங்கள் அதற்காக ஜெபிக்க வேண்டும். நான் உங்களுக்கு முன்பதாக ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் ஐயா. இப்போ என் கையில் வைத்திருக்கக்கூடிய பணத்தினுடைய மதிப்பு ஏறக்குறைய 56 ரூபாய் அப்படின்னு சொன்னார். 56 ரூபாய் தான் வச்சிருக்கிறேன். ஒரு பெரிய ஒரு சபையாய் கட்ட வேண்டும். எவ்வளோ எஸ்டிமேஷன் போடுறீங்க பிரதர்? நான் கேட்டேன். ஏறக்குறைய ஒரு 20 லட்சத்துக்கு போடலாம்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ஜோம் பண்ணுங்க. 56 ரூபாயை வைத்துக்கொண்டு 20 லட்சம் ரூபாய்க்கு கணக்கு போடுகிறது எப்படி? யோசிச்சு பாருங்க, எப்படி முடியும்? அந்த மனிதன் தன்னுடைய வார்த்தைகளை பேச ஆரம்பித்தால், ஐயா நீங்கள் எனக்காக ஜோம் பண்ணிக்கங்க, கர்த்தர் அதற்குரிய வழிமுறைகள் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி தர வேண்டும். நான் அவரை பார்த்து கேட்டேன், உங்களுக்கு ஏதாச்சும் சொந்தமாக நிலம் இருக்கா? அந்த நிலத்திலே கட்டக்கூடிய அந்த கட்டுமான பணிக்குரிய காசு அந்த காசு மாத்திரம் வந்தவங்களுக்கு வந்து போதுமானதாய் இருக்குமே சொல்லி கேட்டேன். நிலமும் கிடையாது, எந்த விதமான பொருளுக்குரிய வழிமுறைகளும் கிடையாது. எங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சொத்துக்கள் யாவற்றையும் எல்லா விதமான மக்களும் பிடிங்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு சொத்துக்குரிய வழிமுறைகள் கூட கிடையவே கிடையாது. என்றாலும் கூட கர்த்தர் இந்த விஷயத்தில் நன்மையான காரியங்களை செய்யும்படிக்காக நீங்கள் எனக்காய் ஜெபம் பண்ணுங்கள். ஒரு 4-5 மாதத்திற்கு முன்பதாக அந்த சகோதரன் மீண்டும் என்னோடு கூட தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, கர்த்தருக்கு சித்தமானால் இந்த சபையினுடைய திறப்பு விழாவிற்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார். யோசிச்சு பாருங்க, எப்படி 56 ரூபாயை வைத்திருக்கக்கூடிய மனிதன் 20 லட்சம் ரூபாய்க்கு எப்படிங்க எஸ்டிமேஷன் போட முடியும்? கர்த்தராகிய தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறது உண்டானால் அதை ஆண்டவராகிய தேவன் செய்து முடிப்பார் என்கின்ற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால் எதையும் பெற்றுக்கொள்ள உன்னால் ஆகும். அவிசுவாசம் தான் ஒரு மனிதனுடைய மனதை துவளும்படியான காரியங்களை உருவாக்க ஆரம்பித்து விடுகிறது. கர்த்தரை நம்ப முடியாமல் போகக்கூடிய நிலை, கர்த்தராகிய தேவனை விசுவாசிக்க முடியாமல் போகக்கூடிய தன்மை, இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே வர 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 நம்முடைய உள்ளம் நம்மை அறியாமல் கரைந்து போக ஆரம்பிக்கிறதை கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. மூணாவது ஒரு காரியத்தை பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 2 நாளாகமம் புஸ்தகம் 16வது அதிகாரம் 8-9 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 8-9 ஆகிய வசனங்கள் என்ன வார்த்தை சொல்கிறது என்று பாருங்கள். மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரர்களும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையாய் இருந்தார்கள் அல்லவா. நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்புக் கொடுத்தாரே, உம்முடைய கைகளிலே ஒப்புக் கொடுத்தாரே. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, தம்முடைய வல்லமையான காரியங்களை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் இருந்தீர். ஆகையால் இது முதல் கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தராகிய தேவனீர் சார்ந்து கொண்ட போது எத்தனை யுத்தத்திலே பரிபூர்ணமான ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உம்மால் ஆனது. எத்தனை காரியங்களின் அடிப்படையிலே வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வலிமை பெற்றவனாய் நீங்கள் உருவாக்கப்பட துவங்க ஆரம்பிச்சிங்க. கர்த்தராகிய தேவனை விட்டுவிட்ட போது
இந்த யுத்தங்கள் எல்லாம் உமக்கு விரோதமாய் உருவாக்கப்பட துவங்க ஆரம்பித்தது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே மூன்றாவது நிலையை ஆண்டவராக தேவன் சொல்லுகின்றார். எப்பொழுது நம்முடைய உள்ளம் துவண்டு போக ஆரம்பிக்கிறது, கர்த்தராக தேவனை சாரக்கூடிய நிலைகளை விட்டுவிட்டு ஏதாகிலும் ஒரு மனுஷன் மேலே நம்முடைய மனதை பதிக்கிறது உண்டானால், ஏதாகிலும் ஒரு சூழ்நிலைகளின் மூலமாக வரக்கூடிய அநேக விதமான நன்மைகளின் மேல் நம்முடைய மனதை திசை திருப்ப ஆரம்பிக்கிறது உண்டானால், யுத்தத்திலே நீங்களும் நானும் தோற்று போக ஆரம்பிச்சிடும். எல்லா காலத்திலும் ஆண்டவராக தேவனை மட்டும் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை, கர்த்தராக தேவனால் மட்டும்தான் எல்லா விஷயங்களையும் செய்து முடிக்க முடியும். எல்லா காரியங்களையும் உருவாக்கக்கூடிய வல்லமை ஆண்டவராக தேவன் ஒருவருக்குத்தான் உண்டு. கர்த்தராக தேவனை நீர் சார்ந்து கொண்ட போது எத்தனை யுத்தங்களிலே கர்த்தர் எத்தனை விதமான வெற்றியான காரியங்களை உருவாக்கி தந்தார். திரும்ப ஒரு அந்த வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 16:8-9 என்ன போட்டுக்குன்னு பாருங்க. மிகவும் ஏராளமான ரதங்களும், மிகவும் ஏராளமான ரதங்களும், குதிரை வீரர்களும் உள்ள எத்தியோப்பியர் லூபியர்கள் மகா சேனையாய் இருந்தார்கள் அல்லவா, மகா சேனைகளாய் இருந்தார்கள் அல்லவா. நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோ, நீர் கர்த்தராகிய தேவனை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே, அவர்களை உம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். எப்படி பாருங்க, 2 நாடுகள் சேர்ந்து இஸ்ரவேலுக்கு விரோதமான யுத்தங்களின் ஊடாக கடந்து வந்த பொழுது வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி கர்த்தராகிய தேவனை அவன் சார்ந்து கொண்டான். தேவன் அந்த 2 நாட்டிலே காணப்படக்கூடிய மக்களையும் இவனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்க துவங்க ஆரம்பித்து விட்டார். நம்முடைய வாழ்க்கையில மூன்றாவது ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன, எந்த நிலையாய் காணப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தராகிய தேவனை மட்டும் நீங்களும் நானும் சார்ந்து கொள்ள பழக வேண்டியது அவசியம். கர்த்தராகிய தேவனுடைய கரங்களில் உங்களுடைய பிரச்சனைக்குரிய காரியங்களை ஒப்புக் கொடுக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஆண்டவராகிய தேவனை கிரியை செய்யும்படி நீங்களும் நானும் அனுமதிக்க வேண்டியது அவசியம். இன்னொரு வசனத்தை வாசிருங்களேன். உபாகம புஸ்தகத்தில் 20வது அதிகாரம் 1 முதல் 4 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிங்கள். உபாகமும் 20வது அதிகாரம் 1 முதல் 4 வரை வாசிக்க கேளுங்கள். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக, நீ உன்னுடைய சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக, அவர்களுக்கு நீ பயம் கொள்ளாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவண்டு போக வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடே யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடே கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். எப்படி சொல்றாரு பாருங்க. நம்முடைய உள்ளம் துவண்டு போக கூடாது, நம்முடைய உள்ளம் கவலைப்படக்கூடாது. ஆசாரியர்களை பார்த்து ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், ஆசாரியர்களை எல்லா இஸ்ரவேல் மக்களை பார்த்து நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையாவது என்னென்ன காரியங்களை சொல்ல வேண்டும். அங்கு காணப்படக்கூடிய அநேக விதமான படைகளை பார்த்து, குதிரைகளை பார்த்து, இராணுவங்களை பார்த்து, ஆயுதங்களை பார்த்து நீங்கள் மெய்யாகவே பயம் கொள்ள வேண்டாம். காரணம், உங்களோடு கூட இருந்து உங்களுடைய வாழ்க்கையிலே யுத்தத்திலே ஜெயத்தை தரக்கூடிய கர்த்தர் உங்களோடு கூட வருகிறார். உங்கள் இருதயம் துவண்டு போக வேண்டாம் என்கிற காரியத்தை பற்றி நீங்கள் அவர்களோடு கூட பேச வேண்டும். அப்படின்னா மூன்றாவது விஷயம், ஆண்டவராகிய தேவனை நான் என்னுடைய வாழ்க்கையிலே சார்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா நிலைகளிலும் கர்த்தராகிய தேவன் எனக்காக யுத்தங்களை செய்கிறதை நான் பார்க்க முடியும். கர்த்தராகிய தேவனுடைய கரம் என்னோடு கூட இருந்து மகிமையான ஆசீர்வாதங்களை விளங்கப்படுகிறதை பார்க்க முடியும். யுத்தத்தில் துவண்டு போகக்கூடிய இருதயம் வருகிறதற்கு மூன்றாவது காரணம் என்ன? கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் கர்த்தரை நான் விட்டுவிட ஆரம்பிக்கிறது உண்டானால் என் பலத்தினால் இது சாத்தியமாக்கப்பட முடியும், என்னுடைய சகலவிதமான அறிவினால் இந்த காரியங்களை செய்து முடிக்க முடியும், என்னுடைய சகலவிதமான ஞானத்தினாலே இவைகளை மேற்கொள்ள முடியும் என்று கர்த்தராகிய தேவனை நீங்களும் நானும் விட்டுவிட ஆரம்பிக்கிறது உண்டானால் யுத்தத்திலே உங்களாலும் என்னாலும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது.
வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளில் முக்கியமான காரியம் என்ன என்றால், எல்லா விஷயத்திலும் கர்த்தராகிய தேவனையே நீங்களும் நானும் சார்ந்து கொள்ள பழக வேண்டியது அவசியம். இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த இந்த வாழ்க்கையினுடைய நிலைகளை பாருங்கள். எல்லா நேரத்திலும் எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய அதிகாரம் பெற்றவராய் இயேசு காணப்பட ஆரம்பித்தாலும், எங்காகிலும் ஆண்டவராகிய தேவன் தனித்து இயங்கினாரா என்று பாருங்கள். தன் பிதாவாகிய தேவனை எல்லா இடங்களிலும் இயேசு கிறிஸ்து சாரக்கூடியவராகவே விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அங்கு போகவா, இந்த காரியத்தை சொல்லவா, என்னென்ன வார்த்தைகளை நான் பேச வேண்டும், பிதாவாகிய தேவன் என்னென்ன விதமான வெளிப்பாடுகளை தந்தாரோ அவைகளை மட்டும் செய்து முடித்த இயேசு. அவருக்கு எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய அதிகாரத்தை பிதாவாகிய தேவனுடைய கரங்களில் தந்துதான் பூமியில் அனுப்பியிருக்கிறார். என்றாலும் கூட அவர் தன் பிதாவாகிய தேவனையே சார்ந்து வாழ்க்கை வாழ கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இயேசுவாய் அவர் கடந்து வந்ததை பார்க்க முடியும். எந்த நிலைகளாக காணப்பட ஆரம்பித்தாலும் இயேசு கிறிஸ்துவாகிய தேவனை சார்ந்து கொள்ள பழகுங்கள். அவரால் மட்டும்தான் உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு உண்டு. அவரால் மட்டும்தான் உங்களுக்கும் எனக்கும் மீட்பு உண்டு. கர்த்தராகிய தேவனை நாம் விட்டுவிட ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா நிலைகளிலும் நீங்களும் நானும் துவண்டு போகக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சிருவோம். நம் தேவனாகிய கர்த்தரை முன்னிறுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான் சகல விதமான வெற்றியின் இலக்குகளை எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகும். அப்ப யுத்தத்தில் துவண்டு போகிறதற்கு மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தரை நான் என்னுடைய வாழ்க்கையிலே சார்ந்து கொள்ளாது இருக்கக்கூடிய ஒரு நிலை. சில நேரத்தில் ஆரம்ப காலத்தில் கர்த்தராகிய தேவனை விடாமல் நம்ம பற்றிக்கொள்ள ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நமக்கு வழி தெரியாது, போகக்கூடிய மார்க்கம் நமக்கு தெரியாது, எல்லா விதமான காரியங்களை பற்றிதான உணர்வுகள் நமக்கு தெரியாது. ஆகவே கர்த்தராகிய தேவனே நடத்தும்படியாக கர்த்தருடைய கரங்களை நம்மை ஒப்புக் கொடுக்கிறது வழக்கம். ஆனால் பழக்கமாக்கப்படக்கூடிய ஒரு வழின்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 முறை நம்ம போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வழியிலே இனி நீங்கள் கடந்து போக உங்களுக்கு தெரியும். எந்த இடத்துல எந்த சந்து இருக்கிறது, எந்த இடத்துல எப்படி போக வேண்டும், எந்த இடத்துல 4 ரோடு சந்திக்கக்கூடிய இடம் இருக்கிறது, எங்கே ஸ்பீடாக போகணும், எங்கே ஸ்பீடாக குறைக்கணும், எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறது உண்டானால் இனி வழிகாட்டியை நீங்களும் நானும் அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நிலைகள் ஆவிக்குரிய காரியத்தில் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது. எல்லா நேரத்திலும் கர்த்தராகிய தேவனை மட்டும் நீங்களும் நானும் சார்ந்திருக்க பழக வேண்டும். உங்களுக்கு வழியே தெரிய ஆரம்பித்தாலும், உங்களுடைய மார்க்கங்கள் எல்லாவற்றையும் பற்றி அறியக்கூடிய அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தாலும், எந்த நிலைகளிலும் கர்த்தராகிய தேவனை சார்ந்திருக்காமல் நீங்களும் நானும் விட்டுவிட ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாய் உங்கள் ஆவிக்குரிய நிலைகளிலே தோற்றுப்போகும் மக்களாய் விளங்க ஆரம்பிச்சிடும். யுத்தத்தை காணக்கூடிய நேரத்தில் இருதயம் துவண்டு போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். 4வது ஒரு காரியத்தை பாருங்க, முக்கியமான ஒரு விஷயம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. நியாயாதிபதிகள் 7வது வசனம் 7வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ, பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலே இருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் மீதியா இருந்தார்கள். 10,000 பேர் மட்டும் மீதியா இருந்தாங்க. முதல்ல கூப்பிடக்கூடிய நேரத்தில் எல்லாரும் வந்துட்டாங்க. ஒட்டு மொத்தமாக கடந்து வந்து எல்லாரும் யுத்தத்துக்கு போவோம். இப்போ கிராம ஊழியத்துக்கு போகணும்னு சொன்னால் ஒட்டு மொத்தமாக ஒரு 25 பேர் 50 பேர் மொத்தமாக கடன்னு வந்துடுவாங்க. ஒருத்தர் அருவாளை சும்மா வேற எதுக்குமே வெட்டுறதுக்கெல்லாம் எடுக்கல. ஒருவன் அருவாளை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியை வெட்டுறதுக்காக எடுக்கிறான்னு வச்சுங்களேன், ஒரே ஓட்டம் விட்டம் பிடுங்க, ஒரே ஓட்டம் ஓடிய போகிறோம். அடுத்த முறை கிராம ஊழியத்திற்கு என்று சொன்னால் போகிறதே இல்லை. பயம் வந்துடும். நம்மை அறியாத ஒரு வேதனைக்குரிய காரியம் வர ஆரம்பிச்சிடும். வேதத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். அத்தனை பேரும் இந்த மனுஷன் பேசின வார்த்தைகளின் நிமித்தம் எல்லாரும் அவங்களுடைய குடும்பத்தோடு கூட எல்லாரும் வந்துட்டாங்க. நாங்களும் வர்றோம், யுத்தத்துக்கு வருகிறோம், நாங்களும் சண்டைக்கு வருகிறோம், நாங்களும் எல்லா விதமான காரியங்களை செய்கிறோம். கர்த்தராகிய தேவன் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், உங்களிலே பயமுள்ளவன் யார் யார் இருக்கிறானோ, அந்த வசனத்தை திரும்ப வாசிப்போம். உங்களிலே பயமுள்ளவன், ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலே இருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்படி சொன்ன உடனே என்ன நடந்துச்சு? அப்பொழுது ஜனத்தில் 22,000 பேர் 22,000 பேர் எப்படிதான் வந்திருக்காங்க பாருங்க. வசனத்தில் என்ன போடு, 22,000 பேர் பயமும் திகிலுமோடு கூட வேற வழி இல்லாமல் கூட வந்திருக்கிறாங்க.
மொத்தம் ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினால யுத்தத்திற்கு யாரெல்லாம் போகணும் எல்லாரும் கை தூக்கிட்டாங்க. ஆனால் அதில் 22,000 பேர் எப்படி தான் வந்திருக்கிறாங்க? பயமும் திகிலும். எங்கே ஒருவேளை ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோ, கஷ்டம் வந்துருமோ, இப்படிப்பட்ட ஆளை நீங்கள் கூட்டி போனீங்கன்னா என்ன நடக்கும் பாருங்க. உங்களை முன்பதாக தள்ளிவிட்டு அவர்கள் பின்பதாக நின்று கொள்ள ஆரம்பிப்பார்கள். நிறைய நேரத்தில் இந்த மாதிரி அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே வந்தது உண்டு. மூணார் பகுதியில் முதலாக ஊழியத்திற்காக கடந்து போன ஒரு பகுதி. மூணாரில் இருக்கக்கூடிய ரொம்ப அதாவது ஒரு அந்த ஹையஸ்டான ஒரு பகுதியில் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படிக்காக நான் கடந்து போயிருக்கிறேன். அப்போ தான் முதல் முறையாக நான் கடந்து போகிறேன். அங்கே கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகிறதற்கு முன்பதாக ஜெபிக்கக்கூடிய அந்த நேரத்தில் எல்லா விதமான மக்களும் நான் அப்போ நான் போகக்கூடிய நேரத்தில் ஏறக்குறைய ரொம்ப சின்ன வயசு. போகக்கூடிய நேரத்தில் இவனா கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய போகிறான் என்று சொல்லி எல்லா விதமான மக்களும் பார்க்கக்கூடிய நேரத்தில் கர்த்தருடைய நாமத்தினால் அந்த ஆரம்ப ஜெபத்தை செய்ய ஆரம்பித்த உடனே பின் வரிசையிலே உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு சகோதரி திடீரென்று சொல்லி பிசாசினுடைய ஆவினால் அலைக்கழிக்கப்பட்டு பின் வரிசையிலே இருந்து அப்படியே ராக்கெட் மாதிரி முன்னால் பறந்து விழுந்துட்டாங்க. முன்னால் ஸ்டேஜில் முன்னால் விழுந்துட்டாங்க. விழுந்து ஆடக்கூடிய நேரத்தில் முன்னால் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஆடியன்ஸ் அத்தனை பேரும் எல்லா விதமான மக்களும் பரியாசமாய் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த சகோதரி முன்னால் விழுந்தாங்க பாருங்க. அவ்வளோதான், கொஞ்ச நேரம் கழிச்சு சத்தத்தையே காணும். எனக்கு முன்பதாக ஊழியத்தை பயிற்றுவித்த நல்ல ஒரு சகோதரன் அவர் சொல்லுவார், எப்போவுமே ஊழியம் பார்க்கக்கூடிய நேரத்தில் டக்குன்னு உடனே 2 கண்ணையை திறந்து பார்த்துடாதீங்க, யாராச்சும் பார்த்தா தப்பாக தெரிஞ்சிடும். ஆகவே லேசாக ஒரு கண்ணை மாத்திரம் லேசாக ஓட்ட விட்டு பாருங்கள், அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். எனக்கு தெரியாது, அதுதான் ஒருவேளை ஆவிக்குரிய சத்தியம் போல இருக்குன்னு சொல்லி நான் நினச்சி ஒரு கண்ணை மட்டும் லேசாக ஓட்டை விட்டு பார்த்தேன் பாருங்கள். முன்பதாக பார்த்தால் ஒரு ஆளை கூட காணும். பார்த்தால் எங்கே போயிட்டாங்கன்னு பார்த்தா எல்லாரும் பின்பதாக நிற்கிறாங்க. பின்பதாக நிற்கிறது மட்டுமல்லாமல் என்னை பிடித்த அந்த பிசாசை நோக்கி முன்னால் போய் தள்ளி விழவும் ஆரம்பித்தாங்க. யுத்தத்தில் பயமும் திகிலும் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை கூட்டிகிட்டு பண்ணி வச்சுங்களேன், அவன் உங்களை யுத்தமும் பண்ண விட மாட்டான். உங்களை பிடிச்சி தள்ளி அந்த கோலியாத்தின் மேலேயே போய் நீங்கள் விழ ஆரம்பிச்சிடுவீங்க. ஆகவே தான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, பயமும் திகிலும் உள்ள எவன் இருக்க ஆரம்பித்தாலும் அவன் மெய்யாகவே விலகி போக வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறதை பார்க்கின்றோம். அப்போ வேத புஸ்தகத்திலே ஆண்டவராக தேவன் நமக்கு சொல்லக்கூடிய காரியம், இத்தனை பேர் கூட வர்றாங்க, எல்லா விதமான மக்களும் வருகிறார்கள். ஆனால் 22,000 பேர் இப்படி தான் வந்திருக்கிறான். இந்த வார்த்தையை எப்போ சொல்லுவாங்கன்னு சொல்லி அவளோடு கூட எதிர்பார்க்கிறதை போல காணப்பட்ட இந்த மக்களுக்கு மத்தியிலே கர்த்தராக தேவன் இந்த வார்த்தைகளை பேசின மாத்திரத்தில் ஒரே ஓட்டமாய் திரும்ப தங்களுடைய பாளையத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல இந்த பயமும் திகிலும் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி வர ஆரம்பிக்கிறது, எதனால் வருகிறது? அந்த வசனத்தினுடைய பின்பகுதி என்ன போட்டு பாருங்க. நியாயாதிபதிகள் 7:3 கொஞ்சம் வாசிங்களேன், திரும்ப ஒரு தடவை வாசிங்க. ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலே இருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். ஏன்னா கர்த்தர் முதலில் பார்த்துட்டார், என்ன பார்க்கிறாரு, பயமும் திகில் உள்ள மனுஷன் இருக்கிறான்னு பார்த்துட்டார். பார்த்த மாத்திரத்தில் அவர்களை பார்க்கக்கூடிய கர்த்தர் என்ன சொல்லுகின்றார், கீலேயாத் மலையிலே இருந்து ஓடிப்போங்கன்னு சொல்லலை. எப்படி சொல்றாரு பாருங்க, விரைவாய் ஓடிப்போங்க, ஒரே ஓட்டம் ஓடிருங்க. ஒருவேளை நின்றுட்டீங்க, திரும்ப நான் கூப்பிட்டுருவேன். அவர்கள் துண்டக்கான ஒரே ஓட்டமா ஓடி புட்டிங்கிட்டு ஓடியே போயிட்டாங்க. வசனத்தை அப்படிதான் போட்டு பாருங்க, திரும்ப வாசிங்க அந்த வசனத்தில். கீலேயாத் மலைகளிலே இருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் மீதியாய் இருந்தார்கள். கர்த்தர் கிதியோனை நோக்கி ஜனங்கள் இன்னும் அதிகம் போது. இந்த இடத்துல வசனத்தில் என்ன போட்டிருக்கு பாருங்க, தங்களுடைய காரியங்களிலே இந்த பயமும் திகிலும் எதனால் வர ஆரம்பித்தது என்றால், மீதியானியர்கள் தான் இத்தனை நாட்கள் வரைக்கும் இஸ்ரவேல் மக்களை ஆளுகை செய்தவர்கள். இஸ்ரவேல் மக்களுடைய மகா பெரிய வல்லமையும் சத்துவமும் இந்த மீதியானை படைகளினால் மெய்யாகவே அழிக்கப்பட்டு போக துவங்க ஆரம்பித்தது. எல்லா விதமான ஜனங்களும் அவர்கள் பயிர்களை போட்டிருப்பாங்க. மீதியானை படைகள் வரக்கூடிய நேரத்தில் எல்லா பயிர்கள் யாவற்றையும் கொய்து கொண்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. அவர்கள் விளைச்சல்களை எல்லா விதமான காரியங்களையும் விற்பனையாக்கி கையில காசு வச்சிருப்பாங்க. காசுகளை பிடுங்கிக் கொண்டு போகும்படிக்காய் மீதியானை படைகள் வரக்கூடிய நேரத்தில் எல்லாத்தையும் போட்டு ஓடி போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், மீதியானிய ஜனங்களுக்கு இஸ்ரவேல் மக்கள் பயம் கொள்ள ஆரம்பிச்சாங்க.
நடுங்க ஆரம்பிச்சாங்க. மீதியானிய படைகள் வருகிறது என்று சொன்னாலேயே அவர்களை அறியாத ஒரு அச்சம், அவர்களை அறியாத ஒரு பயம். இப்ப கர்த்தராகிய தேவன் கிதியோனை அனுமதித்து சொல்லுகின்றார், மீதியானிய படைகளை அழிக்கும்படிக்காக நான் உன்னை அனுப்ப போகிறேன் கிதியோன். இதுல 22,000 பேருடைய மனசுல நம்ப அவங்களால முடியல. அவர்கள் நம்மை ஆளுகை செய்யக்கூடியவர்கள், நம்முடைய பலம் குன்றி போன பலம், அவர்களுடைய பலம் மிகுதியான பலம். அதனாலதான் நம்முடைய அதாவது இந்த வயல்ல வைத்திருக்கக்கூடிய கோதுமைகளை எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த நம்மளால முடியல. எந்த விதமான காரியங்களை நான் எனக்காக சேகரிக்க ஆரம்பித்தாலும் கூட அவைகளெல்லாம் பிடுங்கிக் கொண்டு போகக்கூடிய, வம்பு வளர்க்கக்கூடிய பலம் வாய்ந்த ஒரு இனம் அவர்கள். ஆகவே இந்த இனங்களை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லக்கூடிய பயத்தோடும் திகிலோடும் காணப்பட ஆரம்பிச்சான். 4வது காரியமாக வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இந்த பயமும் திகிலும் எதனால் வருகிறது என்றால், சத்துருவோடு கூட நீ உன்னுடைய வல்லமைகளை ஒப்பிட்டு பார்க்கின்றாய். சத்துருவனுடைய காரியங்களை, அவர்கள் நம்மை ஆளுகை செய்தவர்கள், அவர்கள் நம்மை மேற்கொள்ளக்கூடிய சத்துவம் பெற்றவர்கள், அவர்கள் நமக்கு முன்பதாக வரக்கூடிய நேரத்தில் நமக்கு உண்டான எல்லா பொருளையும் அடித்து பிடுங்கக்கூடிய சத்துவம் பெற்றவர்கள். இத்தனை வருஷ காலமாக அவர்களை எதிர்க்க முடியாமல் காணப்பட்ட நாம் இப்பொழுது அவர்களுடைய அந்த நிலைகள் யாவற்றையும் மேற்கொள்கிறது எப்படி என்று சொல்லி அந்த ஒப்பீடு வர ஆரம்பித்த மாத்திரத்தில் அவர்களுடைய மனம், இஸ்ரவேல் மக்களுடைய மனம் அவர்களை கண்ட மாத்திரத்தில் துவண்டு போக துவங்க ஆரம்பித்தது. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் உன் பலத்தையும் சத்துருவின் பலத்தையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் உன்னை அறியாத பலவீனம் உன்னை தொற்றிக் கொள்கிறதை பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவராக தேவன் எதை நமக்கு சொல்லுகின்றார்? சத்துருவின் பலத்தோடு கூட எந்த பலத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும்? சத்துருவின் பலத்தோடு கூட கர்த்தரின் பலத்தை ஒப்பிட்டு பாருங்கள். இந்த சத்துருவின் பலத்தோடு கூட கர்த்தரின் பலத்தை ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த சத்துருவை மேற்கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. கடைசியாக கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய 5வது காரியத்தை பாருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சங்கீதங்களின் புத்தகம் 35வது அதிகாரம் 1 முதல் 4 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசியுங்கள். சங்கீதம் 35 1 முதல் 4 வரை இருக்கக்கூடிய பகுதியை வாசியுங்கள். கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோடே, நீர் என்னுடைய வழக்காளிகளோடே வழக்காடி என்னோட யுத்தம் பண்ணுகிறவர்களோடே, என்னோட யுத்தம் பண்ணக்கூடியவர்களோடே யுத்தம் பண்ணும். நீர் கேடகத்தையும் பரிசையையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மரித்து நான் உன் ரட்சிப்பு என்று, நான் உம்முடைய ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக. எனக்கு தீங்கு செய்ய நினைக்கக்கூடியவர்கள் நாணம் அடைவார்களாக. கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல பார்க்கிறோம், ஆண்டவராகிய தேவனை கிரியை செய்ய விடுங்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. தாவீது பக்தன் என்ன சொல்றார் பாருங்க, என் சத்துருக்களுக்கு விரோதமாக நீரே பாளையமாய் எழும்பி கடந்து போக வேண்டும் ஆண்டவரே. நான் கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கிறது உண்டான நான் தோற்று போய் விடுவேன். நீரே எழும்பி யுத்தங்கள் யாவற்றையும் உருவாக்கும்படிக்காக உம்முடைய கரங்களில் நான் என்னுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். நிறைய நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய பெரிய தப்பான ஒரு காரியம் என்ன என்றால், பிரச்சனைகளை நம்ம கர்த்தருடைய கைகளில் கொடுத்துருவோம். இனி அந்த பிரச்சனைகளை பற்றி நீங்களும் நானும் கவலைப்பட ஆரம்பிப்போம். நிறைய நேரங்களில் நம்முடைய மனசில் வரக்கூடிய பெரிய கஷ்டமான ஒரு காரியம் என்ன, எதையெல்லாம் ஆண்டவராகிய தேவன் பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஒப்புக் கொடுப்போமோ, எந்தெந்த காரியங்களின் அடிப்படையில் எந்தெந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தீர்க்க வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் தேவனுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்க ஆரம்பிப்போமோ, ஒப்புக் கொடுத்த பிறகு அவைகளை பற்றி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே யோசிக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறோம். இந்த பிரச்சனை இன்னும் தீரலையே, இந்த பிரச்சனைக்குரிய வழிமுறை என்ன, இதுக்கு நம்ம என்ன காரியத்தை செய்ய வேண்டும், சில நேரங்களில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் செஞ்சா சரியா போயிருமா, இப்படிப்பட்ட நிலைகளின் கூடாக கடந்து போனால் சரியா போக ஆரம்பிச்சிருமா. நாம் கிரியை செய்யக்கூடிய வரைக்கும் ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய கிரியைகளை விட்டு ஓய்ந்திருக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். 5வது காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தராகிய தேவனை எல்லா விஷயத்திலும் நீங்கள் கிரியைகளை செய்ய அனுமதிக்க வேண்டியது அவசியம்.
அதில் முக்கியமான ஒரு வார்த்தையிலே ஆண்டவராக தேவன் சொல்லுவார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. யுத்தம் கர்த்தராக தேவன் செய்ய வேண்டும் என்றால் நீங்களும் நானும் அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம். நிறைய பேர் செய்யக்கூடிய காரியம் என்ன, ஆலோசனை சொல்லுவாங்க கர்த்தர்கிட்ட போய், ஆண்டவரே பட்டயத்தை அப்படி அந்த பக்கம் சொல்கிறேங்க ஆண்டவரேன்னு சொல்லி பட்டயத்தை கையில் கொடுத்துட்டு பேசாமல் போயிடுவார். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சும்மா இருந்தால் தான் கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் யுத்தம் செய்ய ஆரம்பிப்பார். இந்த இடத்துல ஆண்டவராக தேவனுடைய மனுஷன் என்ன வார்த்தையை சொல்லுகின்றார், என் சத்துருக்களுக்கு விரோதமாய் நீரே எழும்பி போக வேண்டும் ஆண்டவரே, என்னுடைய சத்துருக்களின் கிரியைகளை அழிக்கும்படிக்காக நீர் கடந்து போக வேண்டும். நான் உம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் அனுமதிக்கிறேன். நான் இனி என்னுடைய பிரச்சனைக்குரிய விஷயங்களிலே நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் தலையிட மாட்டேன். என் பிரச்சனைகளை உம்முடைய கரங்களில் நான் கொடுத்துட்டேன். இனி அவைகளை பற்றியான ஒவ்வொரு தலையீடும் உம்மை பொறுத்தது, உம்மை சார்ந்தது. இனி நான் அவைகளை பற்றி கவலை கூட பட மாட்டேன். இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிச்சாதான் யுத்தங்களிலே வரக்கூடிய நேரங்களில் நம்முடைய உள்ளம் துவண்டு போகாது இருக்கக்கூடிய இருதயமாய் காணப்படுகிறதை பார்க்க முடியும். பல நேரங்களில் ஆண்டவராக தேவனை கிரியைகளை செய்ய விடாமல் தடுக்க துவங்குகிறது எது என்றால் நம்முடைய அநேக விதமான குறுக்கீடுகள். நீங்களும் நானும் யோசிக்கக்கூடிய பல விதமான யோசனைகள், நீங்களும் நானும் நினைக்கக்கூடிய பல விதமான ஆலோசனைகள், கர்த்தருக்கு நிறைய ஆலோசனைகளை நீங்களும் நானும் கொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தர் பேசாமல் தன்னுடைய கரங்களை குறுக்கினவராக இருக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தர் கிரியைகளை செய்ய வேண்டும் என்றால் நீங்களும் நானும் நம்முடைய கைகளையும் நம்முடைய மனதையும் குறுக்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே, எல்லா காரியங்களையும் உடைய கரங்களில் நான் தந்துட்டேன், நீங்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுகிறீரோ அவைகளையெல்லாம் நீர் செய்யும்படி உங்களுடைய கரங்களில் நான் அர்ப்பணம் செய்ய ஆரம்பித்து விட்டேன். இனி அவைகளை பற்றியதான சிந்தனை கூட என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது இல்லை, யோசனை கூட என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது இல்லை. இப்படி நான் எனக்கு உண்டான ஒவ்வொரு விஷயத்தையும் தேவ கரங்களிலே அர்ப்பணம் செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே நம்முடைய மனமும் யுத்தங்களின் நிமித்தமாய் துவண்டு போகிறதே இல்லை. வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையிலே நம்முடைய உள்ளம் யுத்தத்திற்கு பழக்குவிக்கப்பட வேண்டிய ஒரு யுத்தம். இந்த யுத்தத்திற்கு மெய்யாகவே பழக்க வைக்கப்பட வேண்டிய நம்முடைய இருதயம் அநேகம் பிரச்சனைக்குரிய காரியங்கள் நிமித்தம் துவண்டு போக ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த இருதயம் சார்ந்த மனிதனை ஆண்டவராக தேவனால் ஒரு காலத்திலும் பயன்படுத்த முடியாது. கடைசி கால யுத்த வீரன் என்று அழைக்கப்படக்கூடியவன் முதல் காரியம் தன்னுடைய இருதயத்திலே மகாபிரிய வலிமை பெற்றவனாய், இரண்டாவது காரியம் தன்னுடைய யுத்தத்திலே வலிமையான காரியங்களை பயன்படுத்தக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் ஆண்டவராக தேவன் அவனை இந்த கடைசி நாட்களிலே பயன்படுத்தக்கூடிய ஒரு தேவனாய் விளங்குகிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய இருதயம் துவண்டு போகாத இருதயமாக காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் கடைசி கால யுத்தத்திற்கென்று தேவன் உங்களையும் என்னையும் சரியான விதத்தில் பயன்படுத்துகிறதை கண்கூடாய் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் பார்க்க முடியும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய இருதயம் துவண்டு போகிறதற்கு 5 முகாந்தரங்களை வேத வசனங்கள் நமக்கு சொல்ல ஆரம்பித்தது. தேவனாகிய கர்த்தரை நாம் இழக்கும் பொழுது, அவிசுவாசத்தின் காரியங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, கர்த்தராகிய தேவனை சார்ந்து கொள்ளாமல் இருக்க ஆரம்பிக்கும் பொழுது, நம்மையும் நம்முடைய சத்துருவையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, தேவனை கிரியை செய்ய விடாமல் நாமே கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் யுத்தங்களின் நிமித்தம் துவண்டு போய்விடும் என்று ஆண்டவராகிய தேவன் சொன்னார். இந்த கடைசி கால கிறிஸ்தவனுக்கென்று தேவன் அழைத்த அழைப்பை பற்றி நாம் அறிந்து கொள்ள ஆரம்பித்தோம். அவர் சொன்னார், கடைசி கால கிறிஸ்தவன் யுத்தத்திற்காகவே உருவாக்கப்பட்டவன். யுத்தத்தினுடைய நிலைகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவன் தன்னுடைய மனதிலே எழுப்புதலை பெற வேண்டுமே தவிர இருதயத்திலே அவன் மகாபெரிய குழப்பங்களையும் பயத்தையும் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளக் கூடாது என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல துவங்கிற்றே. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, சாதாரணமான விதத்திலே நீயும் நானும் எழும்புகிறதல்ல, யுத்த நேரத்தில் உன்னுடைய பலத்தை நிரூபிக்கிறதா கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகளின் செயல் என்று கர்த்தர் நமக்கு சொன்னாரே. யுத்தம் வரும்பொழுது நீயும் நானும் முடங்கி போகும் ஒரு மனிதனாய் அல்ல, யுத்தம் வரும்பொழுது எழும்பி பிரகாசிக்கும் வல்லமை பெற்ற மனிதனாய் உன் இருதயத்தில் எழுப்புதலை பெற்றவனாய் விளங்குகிறதான் உண்மையான கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை என்கிறதை பற்றி கர்த்தர் பேசினாரே. நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது என்ன செய்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். பிரச்சனைகள் வரக்கூடிய நேரம் வரைக்கும் நீங்களும் நானும் பலசாலிகளாய் விளங்கக்கூடிய நாம், பிரச்சனைகள் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் வந்த பொழுது எத்தனை தூரம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே பலவீனப்பட்டு போகிறோம் என்று பாருங்கள். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல உன் இருதயம் யுத்தத்தின் நிமித்தம் துவண்டு போகாதிருக்க பார் என்று கர்த்தர் சொன்னாரே. யுத்தத்திலே ஜெயபலமாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளக்கூடிய அனுபவத்தினாலே, அவிசுவாசத்தை மேற்கொண்ட அனுபவத்தினாலே, ஆண்டவராகிய தேவனை இழக்காமல் நம்மோடு கூட வைத்துக் கொள்ளக்கூடிய முகாந்திரங்களினாலே
எல்லா விஷயத்திலும் கர்த்தராகிய தேவனை சார்ந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மைகளினாலேயே கர்த்தரை கிரியை செய்ய அனுமதிக்கக்கூடிய ஒரு மக்களாய் மாற்றப்படக்கூடிய நிலைகளினால் தானே ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே சத்துருவோடு என்னை நான் ஒப்பிட்டு பார்த்து மெய்யாகவே என்னுடைய வாழ்க்கையிலே பயம் கொள்ளக்கூடாது என்கின்ற காரியத்தின் அடிப்படையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசினாரே. கேட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, இவைகளிலே காணப்படக்கூடிய ஏதாகிலும் ஒன்று உங்கள் ஆவிக்குரிய நிலைகளிலே அநேக விதமான பலவீனத்தின் தன்மைகளை உருவாக்கி இருக்கிறது உண்டானால் இன்றைக்கு ஒன்று செய்யுங்கள். கர்த்தருக்கு முன்பதாக உங்கள் இருதயத்தின் ஒவ்வொரு நிலைகளையும் ஒப்புக்கொடுங்கள். பரிசுத்த தேவனே, என் இருதயத்தை யுத்தத்திலே துவண்டு போகாத இருதயமாய் உருவாக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். யுத்தத்திலே துவண்டு போகிறதற்குரிய காரணங்களை நான் பார்த்தேன். அதில் எந்த காரணங்களாகிலும் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது உண்டானால் அவைகளை அப்புறமாக்கி போட்டு யுத்தத்திலே வல்லமை பெற்றவனாய், யுத்தத்திலே ஜெயபலமாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டவனாய், யுத்தத்திலே மகாபரிய வல்லமையான காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. கர்த்தருடைய நாமத்தினால் பரிபூர்ணமான வெற்றியினுடைய நிலைகளை எட்டக்கூடிய வல்லமை பெற்ற கிறிஸ்தவனாய் விளங்க என்னை நீர் பயன்படுத்தும் என்று கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. யுத்தத்திலே துவண்டு போகக்கூடிய இருதயமாய் அல்ல, யுத்தத்திலே பலம் வாய்ந்த இருதயமாய் ஒவ்வொருவரும் காணப்பட, இருதயத்திலே வரக்கூடிய சகல யுத்தங்களிலே பரிபூர்ணமான வெற்றியின் நிலைகளை அவர்கள் எட்டக்கூடிய அளவிற்காக வல்லமை பெற்ற ஒரு மக்களாய் நிற்க நீரே கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கர்த்தாவை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய மனம் இன்று முதல் பலம் பெற்ற ஒரு மனமாய், யுத்தத்திலே துவண்டு போகாத ஒரு இருதயம் வாய்ந்ததாக, கர்த்தருடைய நாமத்தினால் நிலைத்து நிற்கக்கூடிய வல்லமை பெற்றதாக விளங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். கற்று நிச்சயித்துக் கொண்ட வசனங்களிலே ஒவ்வொருவரும் நிலைத்து நின்று உம் நாமத்தை மகிமைப்படுத்த பரிசுத்த ஆவியானவரே கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமேன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளத்தினுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். ஆஹா அல்லேலூயா, 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 கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.